सीतापते राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा जय जानिकांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय, आंजनेय स्वामी की जय, सद्गुरु महाराज की जय, सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यासं परिष शोकशौनक भीष्मताल्प्यन् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தில் நடந்து வரக்கூடிய இந்த ஸ்ரவணியத்தில் இன்றைக்கி பாராயணத்தில் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தோம். ஒரு முக்கியமான விஷயம், நிறைய முக்கியமான விஷயந்தான் பாராயணம் பூராவே. அதாவது சில விஷயங்கள்லாம் பார்த்தா மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. இந்த 9ஆம் ஸ்கந்தத்தில் படிக்கும்போது, அதாவது புரஞ்சன பாக்கியானம் ஒரு பாக்கியம், அது 4ஆம் ஸ்கந்தத்தில் வருது. புரஞ்சன பாக்கியானம் 4ஆம் ஸ்கந்தத்தில், அதாவது ஆனால் ஒரு பெண்ணை தியானம் பண்ணி அந்த புரஞ்சனன் பெண்ணாக மாறிடுறான், விதர்ப்பதேசத்தினுடைய பெண்ணாக பிறகுறான் அப்படின்னு ஒரு கதை வருது. உண்மைதான் அது. அதாவது பலவீனம் எங்கே அடையிறான்னா கல்யாணத்துக்கு ஆன பிறகு தான். அவன் என்னென்னா பெரிய பெரிய விஷயத்துக்கெல்லாம் பயப்பட மாட்டான். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அசகாய சூரனாக இருப்பான், கட்டிலம் காளையனாக சுதந்திரமாக தெரியும், எதுக்கும் பயப்பட மாட்டான். நோய் வந்தால் கூட அதை பற்றி கேர் பண்ண மாட்டான், பெருசாக எடுத்துக்க மாட்டான். ஜுரம் வந்துடுச்சோ இதில் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டான், அது சரியாக போய்டும் தன்னாலே. ஆனால் கல்யாணம் ஆன பிறகு அந்த பெண் தன்மை இவனுக்குள்ளே வருது. எப்படின்னா, அந்த பெண்ணை தியானம் பண்ணி இது காதலர்களுக்கே வரும். அந்த பெண்ணை தியானம் பண்ணினா இவனுக்கு என்னென்னா அது பலவீனம்னு இவனுக்கு தெரிய மாட்டேது. அந்த பெண்ணாக மாறுறான்றது, இப்போ புரஞ்சனன் பெண்ணாக மாறினான்றது, பெண்ணாக மாறினா அடுத்த பிறகு மாறதில்லை. நீ கல்யாணம் பண்ணி அந்த பெண்ணை தியானம் பண்ணும்போதே, அந்த பெண்ணத்தில் ஆசை வைக்கும்போதே நம்ம பெண்ணாக மாறுகிறோம். அப்போது இதுக்கு முன்னாடி எந்த நியாய தர்மத்துக்கு கட்டுப்படாமல் சும்மா சுதந்திர பறவையாக கட்டிலும் காலையினாக அப்படியே முரட்டுத்தனமாக தெரிஞ்சுன்னு இருந்தவன் கல்யாணத்துக்கு முன்னாடி, அதுக்கு பிறகு எல்லா நியாய தர்மத்தையும் பேசுவான். அவன் புலம்புல பெண்கள் கூட புலம்ப மாட்டாங்க, அப்படி புலம்புவான். ஏன் அந்த பலவீனம்னா, அந்த பெண் தன்மை அவனுக்குள்ள, அந்த பெண்ணினால், அந்த பெண்ணை தியானம் பண்ண அவருடைய தொடர்புனால, சங்கம் தானே ஸ்திரீ சங்கினாம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த ஸ்திரீ சங்கத்தினால் அவன் என்ன பண்ணுறான், இவனுக்கு அந்த பெண் தன்மை இவனுக்குள்ளே உண்டாயிடுது. அப்போ அந்த பெண்கள் புலம்புற மாதிரி புலம்புறான், அழுகிறான், குடும்பத்தில் அழறான், இந்த கஷ்டத்தை நான் எப்படி கடக்க போகிறேன் அப்படின்னு புலம்புறான். இதுக்கு முன்னாடி இப்படி புலம்பணுன்னே கிடையாது. அவன் அதெல்லாம் தூக்கி போட்டு போயினே இருப்பான், அவன் பாட்டுக்கு சும்மா ஜாலியாக இருப்பான். கல்யாணத்துக்கு முன்னாடி அவன் எதுக்கும் பயப்பட மாட்டான். ஆனால் கல்யாணம் ஆன பிறகு அவன் புலம்புறது யாரும் கேட்க முடியல, அப்படி புலம்புறான். அப்படியே தன்மையாக பேசுகிறான், ரொம்ப இதுவாக பேசுகிறான், ஒரு பவ்யமாக. அது ஏன்னா குடும்பம் நடத்தணும், நம்மளுக்கு குடும்பம் ஆகிப்போச்சு, இனிமேல் பொறுப்புகள் வந்துச்சு. பொறுப்பு இல்லை, அது அவனுக்கு முடியாத ஒரு இயலாத ஒரு நிலை. அந்த இயலாத நிலையில் அவருக்கு எல்லா இடத்துலையும் ஒரு தாழ்ந்து போகிறான். கல்யாணத்துக்கு முன்னாடி தாழ்ந்து போயிருப்பான். தாழ்ந்து போயிருந்தால் கூட ஒரு பயப்பட மாட்டான் எதுக்கும். அடப்பட இது அவர்கள் இல்லைன்னா நான் பழிக்க முடியும், என்னால் இவர்கள் இல்லைன்னா கூட என்னால் வாழ முடியும், எப்படினாலும் நான் வாழ்ந்துட்டு, நான் தண்ணி காட்டுறாச்சான் அப்படின்னு வாழ்ந்தேன். ஆனால் இன்றைக்கி குடும்பம் வந்துட்ட பிறகு மனைவிக்காக அழறான். அவருக்கு எதனா சொல்லிட்டு அவங்களுக்கு எதனா நினச்சிடுவாங்க. அவர்கள் அந்த பெண் இடத்துல போய் வாக்குவாதம் பண்ணுறான். அப்போ ஒரு மருடன ஒரு பாக்ஸர் ஒருத்தர் நான் கேள்விப்பட்டேன். அவன் என்னென்னா நிறைய மேட்சில் வின் பண்ணிட்டான், நல்லா வின் பண்ணி எல்லாத்துலேயும் ஜெயிச்சிட்டான். அது அப்புறம் என்னென்னா பெண்ணுடைய தொடர்பு ஏற்பட்ட உடனே தொடர்ந்து எல்லா மேட்ச்லேயும் தோத்துனே வரான். அப்போ அவனுடைய பலம் எங்கே போச்சு?
அந்த பெண் சங்கத்தினால அவனுக்கு தொடர்ந்து எல்லா மேட்சும் தோற்று போகிறான். அப்போது இதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். இது ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, பாகவதத்தில் படிக்கும்போது அது சரியாக இருக்குது பாருங்கள், கரெக்டாக. அந்த பெண் தன்மை அடையும் போது அந்த பெண் தன்மை இவன் ஆண்பிலே ஆணாக தான் இருக்கிறான், இல்லைன்னு சொல்ல வரல. அந்த பெண் தன்மை எதனால் வந்து பெண்களுடைய அந்த சகவாசத்தினால் வருதுன்னு சொல்ல வரேன். அப்போ இவன் என்னத்தான் தன்னுடைய ஆணாதிக்கம் பிடிச்சவனாக இருந்தால் கூட அவனால் முடியாது. அவனால் எப்படி இருந்தாலும் அந்த குடும்ப கவலைகள், அவர்கள் அந்த பொறுப்பு, அந்த தன்மைகள்லாம் அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த தன்மைகள்லாம் அப்படியே அந்த தியானத்தினால அவர்களை பார்த்து 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 அந்த பெண்களை பார்த்து அந்த தியானத்தினால இவன் அந்த பெண் தன்மையை அந்த குணங்கள்லாம் இவனுக்கு அப்படியே பாஸ் ஆகிடுது. அப்போ இவன் தேவையில்லாத புலம்பல், தேவையில்லாத பேச்சு, என்னமோ யாருக்கோ பயப்படுவான், யாருக்கோ தாழ்ந்து போவான், எதுக்கோ இது பண்ணுவான், எதுக்கோ கோவப்படுவான், சம்மந்தம் இல்லாமல் கோவப்படுவான். முரட்டுத்தனம் காண்பிக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கேயோ கோவப்படக்கூடாத இடத்துலலாம் கோவப்படுவான். தேவையில்லாத புலம்பல் எல்லாமே வரும். அந்த கலங்கங்கள்லாம் மனசில் வந்தது. அப்புறம் இவன் என்ன தான் இவன் தன்னை தைரியசாலியாக நிரூபிச்சினாலும் முடியாது இல்லையா? அப்போ அவனால் மௌனத்தையும் கடைப்பிடிக்க முடியாது. அதுக்கு ஒரு பலம் வேணும் இல்லையா? அந்த பலம் அவனுக்கு இல்லை. அப்போ ஸ்திரீ சங்கத்தினால நான் வந்து லைட்டாக தான் சொல்கிறேன். பாகவதத்தில் இன்னும் பயங்கரமாக சொல்லியிருக்கு. ஸ்திரீ சங்கத்தினால ஒரு மனுஷன் எப்படி கெட்டு போகிறான்றதை பயங்கரமாக சொல்லியிருக்கு. நான் வந்து லைட்டாக தான் சொல்கிறேன். ஒரே ஒரு சின்ன ரெண்டு மூணு கதை மட்டும் சொல்கிறேன். 2 கதை மட்டும் போதும், ரொம்பலாம் வேண்டாம். யயாதி சக்கரவர்த்தின்னு ஒரு சக்கரவர்த்தி இருந்தார். 9வது ஸ்கந்தத்தில் வருது. சந்திர வம்சத்தில் வரக்கூடிய யயாதி சக்கரவர்த்தி. அந்த யயாதி சக்கரவர்த்தி வம்சத்தில் வந்தவன் தான் கௌரவர்கள், யாதவர்கள்லாம் கூட, பாண்டவர்லாம் கூட அந்த யயாதி சக்கரவர்த்தி வம்சத்தில் வந்தவங்க தான். அதில் யயாதி சக்கரவர்த்தி வேட்டையாட போகிறார். சுதந்திரமாக இருக்கும்போது, கல்யாணம் ஆகாத போது நான் சுதந்திரமாக வேட்டையாடுறது தானே. அப்படியே சும்மா வேட்டையாடினா அப்படியே ஜாலியாக அப்படியே காடாக சுற்றின்னு வர்றார். ராஜா வேறு யயாதி. அப்படி வரும்போது விஷபர்வா அப்படின்னு ஒரு அசுரன், அவன் ஒரு ராஜா ஆனால் அசுரன். விஷபர்வானுடைய அசுரர்களுக்கு வந்து குருவாக இருக்கிறது யாருன்னா சுக்கராச்சாரியார். அந்த விஷபர்வாவுக்கு ஒரு பெண் இருக்கா, அவள் பேர் சர்மிஷ்டைன்னு ஒரு பெண். சுக்கராச்சாரியருக்கு வந்து தேவயானின்னு ஒரு பெண் இருக்கான். 2 பேர் தோழிமார்கள் தான். அவள் தோழிமார்கள். அப்போ அந்த செடிமார்கள்லாம் இருப்பாங்களே, அந்த ராஜ வீட்டு கன்னிகைகள்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த செடிமார்கள். அந்த சர்மிஷ்டைனா ராஜகன்னிகையாச்சு, அவள் தான் அசுர ராஜா வச்சான் அவன் விஷபர்வா. அந்த விஷபர்வானுடைய பெண்ணு சர்மிஷ்டை, அவளுக்கு தோழிமார்கள்லாம் இருக்காங்க. அவர்களோட இவன் என்ன பண்ணுற, குருனுடைய பெண்ணாகிய அந்த சுக்கராச்சாரியுடைய பெண்ணாகிய தேவயானியும் போய் சேர்ந்துட்டு நல்லா ஜாலியாக விளையாடிக்கிட்டு அவர்கள் போய் என்ன பண்ணாங்க, ஒரு குளத்துலையோ ஒரு ஏரியிலையோ குளிக்கிறதுக்கு போயிருக்காங்க. குளிக்கிறதுக்கு போயிட்டு வரும்போது குளிச்சுட்டு என்ன பண்ணாங்க, இவளுடைய ஆடையை எடுத்து உடுத்தின்ட்டா. என்னது, தேவயானி வந்து சர்மிஷ்டை அந்த விஷபர்வா ராஜா இருக்கா இல்லையா, ராஜாவுடைய பெண்ணாகிய சர்மிஷ்டனுடைய ஆடையை எடுத்து உடுத்துட்டா. அதில் என்ன பெரிய தப்பு? சரி, என் ஆடையை ஏன் எடுத்து விட்டுனே, சரி என் ஆடையை கொடுத்துட்டு போகிறா, உன் ஆடையை எடுத்து ஒட்டிக்க அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி ஒட்டிக்கு போகிறாங்க. இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இது ஒரு பெரிய விஷயம் ஆகிடும்னு அவளை நீங்களாம் பிச்சை எடுக்கிறது, நீங்களாம் வந்து புரோகித தொழில் சொல்லி எங்கள் அப்பாக்களை கூலி வாங்குறவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்காரமாக பேசிட்டா யார், சர்மிஷ்டை. இந்த பெண்களுடைய சண்டை எங்கே போய் முடியுது தெரியுமா? மந்திரி கைகைக்கும் உள்ள ஆலோசனை கட்சியில் எங்கே போய் முடிஞ்சுப்பா, ராஜாவே அழிக்குது பற்றியா. இது சாதாரண ஒரு பெண்களுடைய விவாதம் இல்லை, அது எங்கேயோ போயிடும். அது என்ன ஆச்சு, கட்சியில் சர்மிஷ்டை தேவயானிக்கு சண்டை உண்டாகி 2 பேரும் வாக்கு முத்தி 2 பேரும் கை கால பாய் போச்சு. கை காலம்னா சர்மிஷ்டைக்கும் தேவயானிக்கும் சரியான சண்டையில் என்ன ஆச்சு, இவளுடைய வஸ்திரத்தெல்லாம் பிடிங்கிட்டு அவளை வஸ்திரம் இல்லாமல் ஒரு கணத்தில் தள்ளிட்டா. யார், சர்மிஷ்டை தேவயானியை கணத்தில் தள்ளிட்டா. அவர்களெலாம் போயிட்டாங்க. சர்மிஷ்டை தன் தோழிமார்களோடு போயிட்டா. அவள் ராஜகன்னிகைன்னு ஒரு திமிர் அவள், அது மாதிரி அடிச்சு போயிட்டான். அப்போ அவளும் திட்டிக்கிறா, இவளும் திட்டிருக்கா, புரியுதா? ஆனால் 2 பேருக்கும் சண்டையாகி விட்டு போயிட்டான். அந்த தேவயானி என்ன பண்ணால், பழி உணர்ச்சி மனசில் அப்படியே வச்சுருந்துருக்கா, வஞ்சின்ட்டு வச்சுக்கும்போது இவன் வேட்டையாட வந்தான் இல்லையா யயாதி சக்கரவர்த்தி. அப்போ ஒரு பெண் குரல், யாராவது என்னை காப்பாற்றுன்னு கத்துறா. அந்த கிணத்துல விழுந்துட்டு கத்தும் போது அப்போது யயாதி சக்கரவர்த்தி பார்த்தால், யார் நீ பெண்ணேன்னு.
நீங்கள் வராதீங்க, என்னை பார்க்காதீங்க. சரி, உடனே கை பிடிச்சி தூக்கி விட்டார். தூக்கி விட்டு அவருக்கு ஆடைகள்லாம் கொடுத்தார், தன்னுடைய மேலாடையெல்லாம் கொடுத்து அவளுக்கு மானத்தை மறைச்சார் யயாதி சக்கரவர்த்தி. அப்போ என்னை கை பிடிச்சதுனால நீங்கள் தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அந்த தேவயானி கேட்குறான். நீ பார்த்து பிராமண பெண்ணாக இருக்கிறியே, மகான். அப்போ பாருங்கள், சக்கரவர்த்தி இந்த ராஜா மட்டும் கிடையாது, அவங்களாம் ஞானிகளாக இருந்திருக்காங்க பாருங்கள். கரெக்டாக கண்டுபிடிக்கிற ஒரு பெண்ணுடைய தன்மையை பார்த்து கண்டுபிடிக்கிற. அது வந்து நீ ஒரு பிராமண பெண்ணாக தெரியுறியே, நீ என்ன, நான் சத்திரியனாச்சே, என்னை எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு கேட்குறான். இல்லை, எனக்கு வந்து ஒரு சாபத்தினால பிரகஸ்பதியுடைய பிள்ளை கசன் என்பவன் சாபம் கொடுத்துருக்கான். எனக்கு வந்து பிராமணன் வரனாக வரமாட்டான், உனக்கு சத்திரியன் தான் வரனாக வருவான் அப்படின்ட்டு சாபம் கொடுத்துருக்கான். அதனால் நான் சத்திரியன் தான் கல்யாணம் பண்ணி, அதனால் நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கலாம், என் கையை பிடிச்சி தூக்குந்தாலும் நீங்கள் தான் எனக்கு கல்யாணம் பண்ணிடணும். சரி, ஓகே. இவளும் ரொம்ப அழகாக இருக்கா தேவயானி. இவர் இந்த யயாதி சக்கரவர்த்தியும் சரின்னு அவள் இடத்துல மனசை பறி கொடுத்துட்ட. சரி, கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டார். சம்மதம் சொல்லிட்ட உடனே இவன் என்ன பண்ணுறா, அந்த மானத்தை அவருடைய மானத்தை காப்பாற்றினான் யயாதி சக்கரவர்த்தி. அந்த நன்றி நினைக்கணும் இல்லையா அவன், அந்த தேவயானி அந்த நன்றி நினைக்கணும் இல்லையா? யோசிச்சு பாருங்கள் கதையில் பாருங்கள். அந்த கோபம் இருக்குது பற்றியா, அந்த எரிச்சல், அவர்கள் வந்து என்ன அளவுக்கு மனசை மாற்றுறாங்க பாருங்கள். அப்போ அந்த தேவயானி என்ன பண்ணுறா, நேராக சுக்கராச்சாரியர் அவங்க அப்பாக்களை வந்து சொல்லிட்டா அந்த விஷயத்தை. ரிஷபருவானுடைய பெண்ணாக்கிய சர்மிஷ்டை வந்து என்னை அவமானப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லனே, உன்னை நம்மளாம் பிச்சை எடுக்கிறோமா, ரிஷபருவான்ற அந்த அசுரன் இடத்துல அவர் தான் ராஜா, நீ வந்து அவருக்கு புரோகிதம் தொழில் செய்து நீ பிச்சை எடுக்கிறன்னு அப்படின்னு சொல்கிற அவமானப்படுத்துறன்னு. அப்போ தான் புரோகித தொழிலை நிந்திச்சு அவர் சுக்கராச்சாரியர் ரொம்ப அவமானப்பட்டு நான் நாட்டை விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போகிறார். உடனே ரிஷபருவான்ற அசுரன் வந்து தன் பெண்ணை கண்டித்து, ஏன் அது மாதிரி அவளை அவமானப்படுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிஷபருவா உடனே காலில் வந்து குருநாதா என்னை விட்டு போகாத அப்படின்னு சொல்லி சுக்கராச்சாரியர்களை கெஞ்சிறான். யாரு, இந்த அசுரன் ரிஷபருவான்ற ராஜா. கெஞ்சினோடனே தயவுசெய்து போகாதீங்க குருநாதா, எங்களை விட்டு போகாதீங்கன்னு சொல்லிட்டு என்னை மன்னிச்சிங்க, நான் அதுக்கு பரிகாரம் என்ன வேணாலும் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படின்னா என் பெண்ணை கேளு, என் பெண்ணை சமாதானம் அடைஞ்சாலும் நான் இந்த இடத்துல நான் ராஜ்யத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சுக்கராச்சாரியர் சொல்கிறார். உடனே நேராக தேவயானத்தில், அம்மா உனக்கு என்னம்மா செய்யணும், என்னம்மா உங்களுக்கு 2 பேருக்குள்ளே நல்லா ஃப்ரெண்டாக தானே இருந்தீங்க, ஏன் உங்களுக்குள்ளே சண்டை வந்தது? அதெல்லாம் தெரியாது. நான் கல்யாணம் பண்ணிட்டு போகிற இடத்துல இவள் வேலைக்காரியாக வந்து எனக்கு சேவை செய்யணும், அதுக்கு சம்மதம் தான் எங்கள் அப்பா அங்கே இருப்பார் அப்படின்னு அவர் தீர்மானம் பண்ணுறான். அவர் பெண்ணிடத்தில் அதிகமான பாசம் கொண்டவர் சுக்கராச்சாரியார். அதனால் தேவயானி என்ன சொல்கிறாலோ அதன்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. ரிஷபருவாவுக்கு கட்டளையிடுறார். அவர் சர்மிஷ்டை என்ன பண்ணுறா, அம்மா இதுக்கு ஒத்துக்கிறியா, இல்லை குருநாதர் இல்லைன்னா இவங்களால் ரிஷபருவா வந்து பழைக்க முடியாது, இது பண்ண முடியாது. அதாவது தேவர்கள் வந்து அவளை ஜெயிச்சிடுவாங்க. குருநாதருடைய கிருபையினால்தான் அசுரர்கள் ஜெயிக்கிறதுக்கு காரணம். அப்போது என்ன பண்ணுறது, குருநாதரை பகைச்சிக்க முடியாது, குருவை பகைச்சிக்கூடாதுன்னு சொல்லி குருவில் உள்ள பக்தினால் அந்த ரிஷபருவான்றவன் என்ன பண்ணான், சரி அப்படியே ஆகட்டும், என்னுடைய பெண்ணானவள் அவளுடைய செடிமார்களோட நீங்கள் உங்கள் பெண்ணு கல்யாணம் பண்ணி போகிற இடத்துல அவர்கள் வந்து சேவகம் பண்ணுவாங்க அப்படின்னு வாக்கு கொடுக்குறாரு. நீங்கள் மட்டும் போகாதீங்க, நகரத்தை விட்டு போகாதீங்க அப்படி ரிஷபருவா சமாதானம் பார்த்தோன்னே சரி சுக்கராச்சாரியா நம்ம ஒரு கொஞ்ச நேரம் தான் அந்த கோபம் வந்து உடனே மறைஞ்சு போச்சு. சரி அப்படியே ஆகட்டும்னு சொல்லி ரிஷபருவாவுக்கு ஆதரவாக இருக்கார். ஆதரவுன்னு தேவயானிக்கு வந்து என்னென்னா யயாதி சக்கரவர்த்தி கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. யயாதி சக்கரவர்த்தி கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே இந்த சர்மிஷ்டை கூட போன உடனே இவருக்கு யயாதிக்கு ஒரு டவுட்டு, இந்த செடிமார்கள்லாம் ஒரு மாதிரி இருக்காங்க, நான் சர்மிஷ்டை பார்த்தா ஒரு ராஜகன்னிகை மாதிரி அப்படி ஒரு செல்வ செழிப்போடு வாழ்ந்தவங்களுடைய முகத்தை பார்த்தா தெரியும் இல்லையா, ராஜகன்னிமே தெரிகிறாளே அப்படின்ட்டு. சரி, அப்போது அவளை கொஞ்சம் டவுட்டாகவே பார்க்கணும். ஏன்னா அவள் பிராமண பெண்ணுன்னு கண்டுபிடிக்க தெரிஞ்சு யயாதி சக்கரவர்த்திக்கு தேவயானியை, அப்போ சர்மிஷ்டை ராஜகன்னிகைன்னு கண்டுபிடிக்க தெரியாதா? அவளுக்கு ஏதோ ராஜகன்னிகை, மற்ற செடிமார்களும் இவளுக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது இல்லையா, அந்த ராஜகன்னிகை அந்த செல்வ செழிப்போடு இருக்கிறது தெரியும் இல்லையா, அப்போ பார்த்து சொல்கிறது ராஜகன்னிகை மாதிரி இருக்காங்க. அப்போ தான் தேவயானி சொல்கிறா, நீங்கள் என்னை விட்டு வேறு எந்த பெண்ணோட நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடாது அப்படின்னு வாக்கு கொடுக்க சொல்கிறான் தேவயானி. சுக்கராச்சாரியன் அப்படி தான் வாக்கு வாங்கிறாரு. வாங்கிக்கிட்டு சரி அப்படியே ஆகட்டும். யயாதி சக்கரவர்த்தி என்ன பண்ணுறாரு, தேவயானியை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கை நடத்துகிறார். வாழ்க்கை நடத்தும் போது அப்புறமா பார்த்தா இந்த சர்மிஷ்டை தனியாக பார்த்து, நான் வந்து இந்த செடிமார்களோடு நான் வந்து இவளுக்கு சேவகம் செய்கிறேன், உண்மையிலே நான் வந்து ஒரு
ஒரு வேலைக்காரி பெண்ணு கிடையாது. நான் ஒரு ராஜா வீட்டு கன்னிகை, ரிஷபர்வானுடைய பெண் நான். அப்படிப்பட்ட நான் இது மாதிரி இவளுக்கு வாக்கு கொடுத்ததுனால நான் சேவகம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பரிதாபமாக பேசின உடனே யயாதி சக்கரவர்த்தி மனம் இறங்கி சர்மிஷ்டையோடும் கொஞ்ச நாள் வாழறான். அப்படி வாழ்ந்தபோது அவளுக்கு குழந்தை பிறகுது. யாருக்கு? தேவயானிக்கும் குழந்தை பிறகுது, சர்மிஷ்டைக்கும் குழந்தை பிறகுது. உனக்கு எப்படி குழந்தை பிறந்தது அப்படின்னு கேட்குறான். யார்? தேவயானி. அப்புறம் விஷயம் தெரிஞ்சு போச்சு. உடனே எங்கள் அப்பாக்களை சொல்கிறேன், உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு யயாதி சக்கரவர்த்தியை பழி வாங்கன்னு நினச்சான். பார்த்தீங்களா? அவள் ஒரு ராஜகன்னிக்கை, அவளை அடிமைப்படுத்துனது மட்டும் இல்லாமல், தேவயானி பண்ணுறது பாருங்கள், அவளை அடிமைப்படுத்துனது மட்டும் இல்லாமல் அவளுக்கு வாழ்க்கையே கெடுத்தா பாருங்கள். அவள் வாழ்க்கை என்னென்னா, ஒரு புருஷனோடு வாழக்கூடாது, எங்களை கடைசி வரைக்கும் எனக்கு வேலைக்காரியாகவே இருக்கணும், இதெல்லாம் ஒரு அடிமைத்தனம் இல்லையா? அவள் ஒரு பிராமண பெண்ணாக இருக்கக்கூடிய தேவயானி இப்படி பண்ணுறான். அதனால் அப்போ அவளுக்கும் ஒரு வாழ்க்கை வேணும்னா, அப்போல்லாம் ராஜாக்கள் நிறைய மனைவிகள் கல்யாணம் பண்ணிப்பாங்க. அதில் மனைவிகள் கல்யாணம் பண்ணிப்பாங்க. இப்போ வசுதேவரே 7 மனைவிகள் இருந்ததுன்னு சொல்கிறோம், கல்யாணம் பண்ணிப்பாங்க. அது மாதிரி அவள் கல்யாணம் பண்ணி அவளும் வாழட்டுமே, குடியும் குத்தணுமா, அதை வாழ விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தேவயானிக்கு பொறாமையினால் அந்த பொறாமையை பங்கி நேராக சுக்கராச்சாரியத்தை போய் கலங்க வச்சிட்டான். சுக்கராச்சாரியர் கலங்க வச்சா உடனே சாபம் கொடுத்ததா தன் புருஷனுக்கு ஆபத்து வரும்னு தெரியுமா தெரியாதா? ஆனால் தெரிஞ்சே என்ன பண்ணுறான், அந்த கோபம், அந்த அந்த ஒரு அவசர புத்தி இருக்குது பற்றியா, அந்த பெண்களுக்கு உரியது. அந்த அவசரம் என்ன பண்ணு, உடனே போய் சொல்லிட்டான். உடனே அப்போ இவ்வளோ நாள் அவன் எவ்வளோ உனக்கு நன்மைகள் பண்ணியிருப்பான். தேவயானிக்கு 2 பிள்ளைகள் பிறக்கிறாங்கன்னா எத்தனை வருஷம் வாழ்ந்துருப்பாங்க. அவன் வாழ்ந்துருப்பாங்க, எப்படி சந்தோஷமாக வச்சுன்னு இருப்பான். அவளுடைய தேவைகள்லாம் பூர்த்தி பண்ணியிருப்பான். அவளுக்கு கையை பிடிச்சி எல்லாம் பண்ணான். சரி, அது கலந்து பேசி 2 பேருக்குள்ளே அது சமாதானப்படுத்திக்கலாம். உடனே இவளுக்கு தண்டனை, ராஜாவுக்கு தண்டனை கொடுக்கணுமா. தேவயானி பாருங்கள் எவ்வளோ ஒரு பழி வாங்குற உணர்ச்சி பாருங்கள். உடனே ராஜாவுக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு உடனே சுக்கராச்சாரியர்கள் போய் சொல்லிட்டான். சொன்ன உடனே சுக்கராச்சாரியர் என்ன பண்ணுறான், ஆஹா அவ்வளோ திமிரா உனக்கு, என் பெண்ணை விட்டு நீ இன்னொரு பெண்ணை இடத்துல அவளை அடிமைப்படுத்தணும்னு நினச்சா அவளை இவளுக்கு நீ வேறு எந்த பெண்ணோட வாழ்ந்து நீ வாழ்ந்துருந்தனா இவள் கவலைப்பட்டுருக்க மாட்டான் தேவயானி. அது சர்மிஷ்டை எனக்கு அடிமையாக வந்தவ, அவளை நான் பழி வாங்க நினச்சின்னு இருக்கேன், அவளுக்கு போய் அவளோட போய் நீ வாழ்ந்துட்டே, அவளை நீ மனைவி ஆக்கிட்டே, அது ஒத்துக்க முடியாது அப்படின்னு கோபம். வேறு ஒன்றும் இல்லை, அவளுடைய அந்த வெறித்தனம், அந்த பழி அந்த பொறாமையானது நிரூபணம் பண்ணணும்னு நினைக்கிறா பாருங்க அந்த தேவயானி. அப்போ பாருங்கள், அப்போது அந்த சர்மிஷ்டையே சரி, அந்த சர்மிஷ்டையோட சேரக்கூடாது சொன்னால் நீ சேர்ந்துட்டு இல்லையா, அதனால் நீ என்ன பண்ணுற, நீ வயோதிக நிலை அடைந்து விடுவாய். என்னது, உன் இளமை இழந்து விடுவாய். இளமையாக இருக்கிறதுனால தானே இப்போ அவளோட வாழ்ந்த சர்மிஷ்டையோட, நீ உன்னுடைய இளமை இழந்து நீ வயோதிக கிழவனாயிடுவ அப்படின்னு ஜரை ஒன்று பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வயசானவன் ஆகிட்டார் சுக்கராச்சாரியர் சாபத்தினால. யார்? யயாதி சக்கரவர்த்தி வயசானவர் ஆகிட்டார், இப்போது கிழவனாயிட்டார். அந்த கிழவன் ஆன பிறகு கூட இவளை இப்படி அவமதிச்சாலே உடனே இவளை வதம் பண்ண வேணாம், ஏதாவது பண்ண வேணாம், வச்சே இந்த தேவயானியே வேணாம் அப்படின்னு ஏதாவது, இவ்வளோ கேவலமாக ஒரு கணவனை தண்டிக்கிற அளவுக்கு மரணத்துக்கு சமமாக அந்த வயோதிக நிலை அடைஞ்சிட்டாலே அப்போ நான் மரணத்துக்கிட்ட வந்துட்டாங்கன்னு அர்த்தம். அந்த நிலையை அடைய அவள் தான் ஃபுல்லாக ஏற்றி விட்டது யார்? சுக்கராச்சாரியரை. ஆனால் கடைசியில் என்ன பண்ணுறாருன்னா, கொஞ்ச நாள் அவர் அந்த வயோதிக நிலை இருந்தோடனே அவருக்கு ஆசை உண்டாகுது. யார் இடத்துல? தேவயானியுடைய அழகுல பார்த்து. அப்போ என்ன சொல்கிறார், என்னை போல் சபிச்சிட்டிங்களே சுக்கராச்சாரியர் மாமனார்கள் போய், மாமா என்னை சபிச்சிட்டிங்களே, உன் பெண்ணுக்கு நான் சந்தோஷம் கொடுக்கணும்னா எப்படி கொடுக்கும்? உன் பெண்ணை சந்தோஷமாக வாழணும், உன் பெண்ணு இளமையாக தானே இருக்கா, நான் தான் வயோதிக நிலை இருந்தேன், அவள் சந்தோஷமாக இருக்கணும். அப்போ எப்படி கேட்டார் பாருங்க. இப்போ எனக்கு இளமை வரணும்னு கேட்டால் கொடுத்துருக்க மாட்டார் சுக்கராச்சாரியர், மன்னிச்சிருக்க மாட்டார். என் பெண்ணுக்கு துரோகம் பண்ணிட்டு உனக்கு இளமை கொடுக்க மாட்டேங்க. உன் பெண்ணு சந்தோஷமாக இருக்கணும்னா நான் இளமையாக இருந்தால் தானே முடியும் அப்படின்னு கேட்குறாரு யயாதி சக்கரவர்த்தி. அப்படி போடுறாரு. அப்படி சொன்ன உடனே சுக்கராச்சாரியர் என்ன பண்ணுறார், ஓ கரெக்ட் தான், ஒரு விதத்தில் என்னென்னா என் பெண் நல்லா இருக்கணும், தேவயானி சந்தோஷமாக வாழணும்னா அவர் இளமையாக இருந்தால் தான் முடியும், கணவர் இளமையாக இருந்தால் தான் முடியும் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணார் சுக்கராச்சாரியார். உடனே வேறு யாருன்னா உன்னுடைய வயோதிகத்தை வாங்கிக்கிட்டு அவளுடைய இளமையை கொடுத்தாங்கன்னா நீ சந்தோஷமா, நீ தேவயானியோட சந்தோஷமாக வரலாம், நீ இளமையை கொடுத்தா அந்த இளமையோடு நீ வாழ்நாள் முழுவதும் இளமையாக நீ வாழலாம் சந்தோஷமாக அப்படின்னு மாற்றிக்கலாம், அந்த வயோதிகத்தை மாற்றிக்கலாம்
ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அந்த காலத்துலேயே இதெல்லாம் இருக்குது பாருங்கள். சுக்கராச்சாரியர் சொல்லிட்டார் யயாதி சக்கரவர்த்தியில். யயாதி என்ன பண்ணார், சரி அப்படின்னா நம்ம வெளியே போய் எங்கேயும் கேட்க வேணாம், நம்ம வீட்டுக்குள்ளவே இந்த விஷயம் முடியிட்டோம்னு சொல்லி தன் பிள்ளைகள் இடத்துலேயே போய் கேட்குறாரு. அப்பா, இது போல் வயோதிக நிலை அடைஞ்சிட்டேன், என்ன ஆசை பாருங்கள் இந்த யயாதி சக்கரவர்த்திக்கு. யாரால் தனக்கு வயோதிக நிலை வந்ததோ, இவ்வளோ கஷ்டங்கள் ஏற்பட்டதோ, அவளிடத்துல சந்தோஷமாக இருக்கிறதுக்காக அந்த மானம் கெட்டு மரியாதை கெட்டு அவளோட சந்தோஷமாக இருக்க இளமை வேண்டுமா, அந்த இளமை வாங்கிறதுக்காக பிள்ளைகளிடத்தில் போய் யாசிக்கிறார் இளமையை. இதுதாங்க ஒரு துர்பாக்கியமான நிலைன்றது இதுதான். அந்த பெண்ணாசை எந்த அளவுக்கு கீழ்நிலையில் தள்ளுது பாருங்கள். பிள்ளைகளை இளமையை வச்சு அவர்களுக்கு கல்யாணம் பண்ணி அவர்கள் சந்தோஷமாக வாழறதை பார்க்கணுமா ஒரு அப்பங்காரன் பிள்ளைக்கு தன்னுடைய வயோதிகத்தை கொடுத்து அவருடைய இளமையினால் தான் வாழணும்னு பார்க்குறானே யார்? யயாதி சக்கரவர்த்தி. காரணம் என்னென்னா, பிள்ளைகள் மேலே தோஷம் இல்லை, பெண்ணாசை. அந்த பெண்ணாசையானது யாரார்கள் தான் கேட்கணுன்ற ஒரு விவஸ்தை இல்லாமல் பிள்ளைகள் இடத்துல போய் எது பூரு அவங்களிடத்துல போய் பஸ்ஸு அப்படின்லாம் இருக்காங்க இல்லையா, 2 அக்ஷரம் கொண்ட அவர்கள்லாம் அவர்கிட்ட போய் கேட்குறான், தம்பி எப்பா உன் இளமையை கொடுறா, நான் இளமையை கொடுத்தேன்னா நான் கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருப்பேன்டா, எனக்கு ஆசை தீரலடா, நான் உங்கள் அம்மாவோடலாம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவயானோட சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு போய் கேட்குறான். அதெல்லாம் எப்படி வெக்கத்தை விட்டு ஒரு பிள்ளை இடத்துல போய் இதெல்லாம் கேட்க முடியுமா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஆனால் யயாதி சக்கரவர்த்தி போய் கேட்குறான், வெக்கத்தை விட்டு போய் கேட்குறான், உங்கள் இளமையை கொடுன்னு கேட்குறான். அப்போது எது மகாராஜன் என்ன நினைக்கிறாருன்னா, என்னுடைய இளமையினால் என் தாய் இடத்துல நீ சந்தோஷமாக இருக்க போகிற அப்படின்னா, நான் புள்ள, அது நான் சம்மதிக்க மாட்டேன். புரியுதா? நீ அப்பா, நான் புள்ள, நான் அப்படின்னா நான் என் இளமையை வாங்கி என் தாயோட சந்தோஷமாக அது அப்போ நானே அது தப்பான நடத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். அது வேணாம், அது எனக்கு அவர் மனசு இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த இளமை எதுக்காகனா பாகவத் தர்மத்தை கடைப்பிடிக்கிறதுக்கு தான், பகவத் பக்தி அதுக்கு இல்லாமல் சும்மா அல்ப விஷயம் நீ கேட்குறது ரொம்ப அல்பமான விஷயம், காமபோகங்களை அனுபவிக்கிறதுக்காக கேட்குறேன், இது எப்படி நான் ஒத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி எது மகாராஜா மறுத்துட்டார். அப்படி ஒவ்வொரு பிள்ளைகளும் மறுத்துட்டாங்க. கடைசி பிள்ளை பூருன்றவன், அந்த சர்மிஷ்டைக்கு 2 பிள்ளை பிறந்தாங்க, இவ்வளோ 2 பிள்ளை பிறந்தாங்க, மொத்தம் 4 பிள்ளை. 4 பிள்ளைகளுக்கு 3 பிள்ளைகளை கேட்டார். 3 பிள்ளைகளும் சம்மதிக்கலை, கொடுக்க மாட்டான். சில பேர் என்னன்னா, எங்கள் அம்மா இடத்துல நீ தப்பாக, எனக்கு தாய்ஸ்தானம் தானே, அதனால் எனக்கு அவளோட சைனிகள்னு சொன்னால் அது நான் ஒத்துக்க மாட்டேன், அதுக்காக நான் இளமையை கொடுக்க மாட்டேன்னு சில பேர் சொல்கிறேன். சில எது மகாராஜெல்லாம் என்ன சொல்கிறார், நான் பாகவத் தர்மத்தை கடைப்பிடிக்கிறேன், அதனால் அதுக்காக வயோதிக நிலை இருந்தால் நான் பாகவத் தர்மம், நீ அல்ப விஷயத்துக்காக கேட்குறேன், ஒரு உயர்ந்த விஷயத்துக்கு கேட்ட பரவாயில்ல, அதனால் பாகவத் தர்மத்தை கடைப்பிடிக்கிறது இந்த இளமை வேணும் அப்படின்னு சொல்லி அவர் தர மறுத்துட்டார். கடைசியில் இந்த பூருன்றவன் தான் கடைசி பையன். அப்பா 3 பிள்ளைகளை ஏமாந்துட்டார். அவருடைய தீன நிலையை பார்த்தான் அந்த பூரு. பாவம், அப்பாவுக்கு ஏன் தலையெழுத்தா, நம்மளை செல்லமாக கொஞ்சம் அப்படிலாம் வளர்த்துருப்பாரு, ஆசையாக பாசமாக வளர்த்துருப்பாரு. அவர் என்ன அல்ப விஷயத்தான்னு கேட்குறாரு. அவர் கொடுத்த இந்த உடம்பு, அவர் கொடுத்த இந்த உயிர், அப்படியேப்பட்ட அவருக்கு உதவாத இந்த உடம்பு எதனால், எதுக்கு, வேற என்ன அப்படின்னு சொல்லி உடனே பூரு என்ன பண்ணுறான், அப்பா அவங்களாம் விடுப்பா, அதான் சொல்கிறேன், எந்த புள்ள அப்பா சொல்கிறதுக்கு முன்னாடி செய்கிறானோ அவன் தான் உத்தமமான புள்ளப்பா. எவன் அப்பா சொன்ன பிறகு செய்கிறானோ அவன் தான் மத்தியமான புள்ள. அவன் சரி, ஓகே, அவன் பரவாயில்ல. ஆனால் இவ்வளோ கெஞ்சியும் நீ இப்படி கதற, நீ எனக்கு இளமை வேணும்ன்ட்டு கேட்குற, நீ கொடுத்த உடம்பு அவங்களுக்கு, அவர் இடத்துல போய் நீ கேட்குற, அப்போ கூட அவ்வளோ கல் மனசாக கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க பத்தியா அந்த பிள்ளைங்க. அவரெல்லாம் உன் மலத்துக்கு சமானம்ப்பா, நீ மலத்தை கைச பத்தியா, அந்த மலத்தை கைச மாதிரி அவங்கள, புரியுதா, அவங்களாம் பிள்ளைகளே கிடையாது அப்படின்னு பூரு திட்டுறான். நான் சொல்ல இதெல்லாம் நான் இப்படி சொல்லும்போது நல்லா கொச்சையாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, உண்மையை சொல்கிறேன், இதெல்லாம் ஸ்லோகத்தில் இருக்குது, நீ வேணாப்பா. நீ மலத்தை கழிச்சா அது ஒரு பொருட்டாக நினைப்பாங்களா, அதுக்கு சமானம் பாவலாம். ஒரு புள்ள அதில் அப்பா கெஞ்சுற நிலை என்றைக்குமே வரக்கூடாது. ஒரு பிள்ளையை பார்த்து அப்பா பயப்படுற நிலை வரக்கூடாது. அப்போ அவன் பிள்ளையே இல்லை, அவன் கம்சனை பார்த்து உக்கரசேனர் பயந்த நிலை வந்துச்சு பற்றியா, அதான் அது மாதிரி வரக்கூடாது. உக்கரசேனர் பயந்தார் கம்சனை பார்த்து. அது மாதிரி பிள்ளை இடத்துல போய் அப்பா பிள்ளை இடத்துல போய் யாசிக்கிற நிலை ஒரு பொழுதும் வரக்கூடாதுன்னு சொல்லி பூரு சொல்கிறான். அது நான் இவ்வளோ நேரம் உன்னை அவங்களெல்லாம் கேட்க வச்சது, அவ்வளோ நேரம் நான் காத்திருந்தே தப்புப்பா,
தாராளமாக என்னுடைய இளமையை நான் உனக்கு கொடுக்குறேன்பா அப்படின்ட்டு பூரன் நான் சொல்கிறேன். தாராளமாக தன்னுடைய இளமையை கொடுத்துட்டான். எங்கள் அப்பா எனக்கு முக்கியம். இவ்வளோ தொழில் கெஞ்சுறாரு, அவர் போட்ட பிச்சை இந்த உடம்பு, அவருக்கு இல்லாமல் யாருக்கு இந்த இளமை அப்படின்னு சொல்லிட்டு உடனே கொடுத்துட்டான். அந்த இளமையை கொடுத்தோடனே அவர் சந்தோஷமாக அவன் அந்த வயோதிக நிலையை வாங்கிக்கிட்டு கஷ்டத்தை அனுபவிக்கிறான். அந்த வயோதிக நிலையில் ஜரையில் முட்டிக்கால் தட்டும், கண் இருந்து போவோம், காது, அதெல்லாம் எவ்வளோ கஷ்டங்களுக்கு நிறைய திரையெல்லாம் வந்துடும். எல்லாம் அந்த வயோதிக நிலை ரொம்ப கஷ்டம். உட்கார முடியாது, எழுந்துக்க முடியாது, டக்குன்னு அங்கே பிடிக்கும், ரொம்ப கூனி குறுகி தான் நடக்கணும். வயோதிக நிலைன்னா ரொம்ப கஷ்டம், மரணத்துக்கிட்ட வர்றது. அந்த நிலையை பூர் எடுத்துட்டு அப்பாவுக்காக தியாகம் பண்ணாங்க. தியாகம் பண்ணிட்டு என்ன பண்ணால் இளமையை கொடுத்துட்டான். யயாதி சக்கரவர்த்தி தேவயானியோட சர்மேஸ்வரோட சந்தோஷமாக இருக்கும். அந்த தேவயானியோட சந்தோஷமாக இருந்துட்டு கடைசியில் சொல்கிறான், சே இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா இது? அவன் தான் அப்புறமா தான் அவனுக்கு ஒரு சுயநிலை. பகவான் எப்போ நம்ம அஜ்ஞானத்திலே இருக்க முடியாது. நமக்குள்ளே ஒரு சரியான அடி படும்போது நமக்குள்ளே ஒரு வெளிச்சம் உண்டாகும். ஒரு நாள் யோசிப்பேன், இன்றைக்கி யோசிக்க மாட்டேன். நீ வாழ்க்கையில் நொந்து நூலாகும் போது யாருக்காக நாம் இப்படிலாம் உழைச்சோம், கஷ்டப்பட்டோம்னா நம்மளை அவமதிக்கிறவங்களுக்காகவே, நம்மளை அவமதித்து நமக்கு தீங்கி விளைவித்தவர்களுக்காகவே நம்ம இவ்வளவு செய்கிறோமே. அவளிடத்துலேயே நம்ம சந்தோஷத்தை எதிர்பார்க்குறோமே. இது என்ன ஒரு முட்டாள்தனம். தேவயானியால் தான் இவருக்கு இந்த நிலைமையை ஏற்பட்டது. இவ்வளோ கேவலமான நிலை, பிள்ளைகளிடத்துல போய் யாசிக்கிற நிலை ஏற்பட்டது யயாதி சக்கரவர்த்தி. கடைசியில் அந்த யயாதி சக்கரவர்த்தி கட்சியில் அவளிடத்துலேயே சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு பிள்ளைகளிடத்துல போய் எளிமை கேட்டு, அதுக்கப்புறம் அப்படின்னா ஒரு சந்தோஷம் உனக்கு அனுபவிக்கணும். அந்த சந்தோஷத்தை அவ்வளோ முக்கியமாக போச்சு அந்த சந்தோஷம் உனக்கு. என்ன ஒரு முட்டாள்தனம் பாருங்க. அது உண்மையிலே சொல்லட்டுமா, 4 வித தோஷங்கள் உண்டு. கலிபுருஷன் 4 தோஷத்தில் இருக்கான். சூதாடுறது அது ஒன்றும் அவ்வளோ அசுத்தம் கிடையாது. மாம்சம் சாப்பிட்றது அதுவும் ஆனால் தப்பு தான், ஆனால் அது ஒன்றும் அவ்வளோ அசுத்தம் கிடையாது. மதுபானம் சாப்பிட்றது அதுவும் அசுத்தம் தான், அது ரொம்ப கீழ்நிலை தான், ஒத்துக்கிறேன். ஆனால் அது கூட அவ்வளோ அசுத்தம் கிடையாது. அதை விட அசுத்தமானது எதுனா பெண்ணாசை, காமத்தில் உழல்றது, மலம் மூத்திரம் இருக்கக்கூடிய அந்த நாத்தத்தில் போய் சுகத்தை அனுபவிக்கிறானே, இதுதான் பன்றிகள் மலத்தில் உழலக்கூடிய விட்புஜாம்பியே அப்படின்னு நான் சொல்ல. இதெல்லாம் பாகவதம் சொல்லியிருக்கு. பாகவதம் படித்தா தெரியும். நான் இப்படி இது சொன்ன போது சுருக்குன்னு குத்தம் சில பேருக்கு. எல்லாருக்குமே இது உண்மைதான். உண்மையை சொன்னால் எல்லாருக்கும் கொத்த தான் குத்தம். ஆனால் நம்மளுக்கு அது நம்மளுக்கு உரைக்கணும், யோசிக்கணும். எப்படிப்பட்ட மலம் மூத்திரம் இருக்கக்கூடிய அந்த நாத்தத்தில் நாம் சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிற அந்த புத்தி எதனால் வந்துன்னா, மனசு பரிசுத்தம் இல்லாததுனால, மனசுக்குள்ள கிருஷ்ண பக்தி இல்லாததுனால. அந்த உயர்ந்த உன்னத ஸ்திதியில் பக்தி வந்துடுச்சுன்னா இதெல்லாம் அருவருக்கத்தக்கதாக தோணும். அந்த கீழ்நிலையில் இருக்கிற வரைக்கும் தான் அந்த எப்படி சொல்கிறது, அந்த நாத்தடித்த உடலில் கூட சௌக்கியத்தை எதிர்பார்க்கும். அந்த வியர்வை, நாற்றம், மலம் சோறும் 9 வாயில் குடியில் இருக்கு இல்லையா, அந்த 9 வாசல், அதற்குள்ளே சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு தோணும். ஒரு பெண்ணுடைய உடம்புல என்ன இருக்குன்னா, மாம்சம், ரத்தம், அஸ்தி ஸ்தம்பம், ஸ்நாயு பப்தம், மாம்ச சோனிதல், லேவிதம், சர்மாவனத்தம், துர்கந்த பாத்திரம், மூத்திர புரிஷயோகம், மூத்திரமும் மலமும் இருக்கக்கூடிய அந்த குடியில் சந்தோஷமாக அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறிய, சுகத்தை அனுபவிக்கணும். இது என்ன ஒரு கீழ்நிலைனா, இதான் பன்றிகள் நமக்கு மலத்தை பார்த்தா அருவருக்கத்தக்கதாக இருக்கும், அதை ஒதுக்கணும்னு சொன்னோம். ஆனால் அந்த மலத்தில் தான் அதுக்கு சுவையாக இருக்குமா பன்றிக்கு. அந்த அளவுக்கு கீழ்நிலையில் நம்ம தள்ளப்பட்டோமா. அதான் சொல்கிற ஒரு இடத்துல பிரகலாத் சொல்ற, நாய்க்கு சம்மாயிடுறான். அந்த நாயானது ரோட்டில் எப்படி கண்டமணிக்கு இருக்கும், ஆண் பெண் கூடுதல்லாம் சகஜமாக நடக்கும். அது மாதிரி நிலைக்கு கீழே இறங்கிடுறான் ஒரு மனுஷன், ஒரு பெண்ணாசையினால். அப்போ அந்த ஸ்திரீ சௌக்கியமானது, அந்த காமமானது ரொம்ப இழிவு. எதோ சொல்கிறேனே, 4 விஷயங்கள் கலிபுருஷன் இருப்பான்னு சொல்லியிருக்கேன். 5 விஷயம் பணத்தாசை, அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. அது மனசுக்கு எடுக்கக்கூடியது தான், விரோதபாவம் உண்டாகக்கூடியது. சூதாரத்தில் பொய் இருக்குது, மதுபானம் பண்ணுறது மதம் இருக்கும், மாம்சபக்ஷம் ரஜோகுணம் இருக்கும். சரி, ஓகே. ஆனால் ஸ்திரீ சேவையினால் காமம் இருக்கும். அதனால் மனசும் அசுத்தமாகுது, உடம்பும் கலங்கமாகுது, மனசும் கலங்கமாகுது. அப்போ இந்த நாத்தடித்த இந்த உடலில் சௌக்கியத்தை எதிர்பார்க்கும்பொழுது சச்ச இதையா பெருசாக நினைச்சோம் அப்படின்னு ஒரு நாள் உணரும் போது அவனுக்கு தெரியுது, யார் யயாதி சக்கரவர்த்திக்கு தெரியுது, இவ்வளோ கேவலமான இந்த நாத்தமாகிய இந்த அசுத்தமான மனசையும் அசுத்தமாக உடலையும் அசுத்தமாக்கக்கூடிய இந்த கீழ்த்தரமான இந்த இச்சையில், இந்த காமபோகங்களை நான் உழன்றேனே, என்ன ஒரு முட்டாள்தனம் நான் பண்ணிட்டேன்.
ஏன்னா ஒரு முட்டாள்தான் நான் பண்ணிட்டேன். அதுக்காக கேட்கக்கூடாதவங்களெல்லாம் போய் நான் இளமையை கேட்டு என் பிள்ளைகளிடத்துலேயே போய் யாருன்னா அப்பா இப்போது எல்லாருமே நம்ம பார்த்தோம்னா நம்ம பிள்ளைங்கள் இடத்துல போய் நம்ம காதல் கதைலாம் சொல்லுவோமா, நம்ம பழைய இதெல்லாம் ஒரு அம்மா அப்பாவுக்கு சந்தோஷம் அதெல்லாம் பேசுவோமா? அதுவே அருவருக்கத்தக்கது. பிள்ளைகளுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியக்கூடாதுன்னு நினைப்போம் ஒரு அப்பா. ஆனால் டைரெக்டாக கேட்குறான் ஏ சக்கரவர்த்தினா அதுதான் சொல்ல அந்த நிலைக்கு தள்ளப்படுவான் ஒரு மனுஷன். அந்த ஸ்திரீ சௌக்கியத்துக்காக வெக்கத்தை விட்டுருவான் மானகட்ட. அப்போ அந்த சௌக்கியம் அவனுக்கு பெருசாக, அந்த காமம் தான் பெருசாக தோணுச்சு. இது ஒரு கதை, புருரவஸ் கதை, ஊர்வசி கதை, நிறைய பேர் தெரிஞ்சுக்கலாம். அது கூட ரொம்ப கஷ்டம். புருரவஸ் அப்படிப்பட்ட சக்கரவர்த்தி, தேவரெல்லாம் அவனை புகழ்வாங்க. அப்படிப்பட்ட சக்கரவர்த்தி, உலகத்தெல்லாம் ஜெயிச்சவன், மகாபராக்கிரமசாலி புருரவஸ். புதனுடைய புத்திரன், சந்திரனுடைய புத்திரன் புதன், புதனுடைய புத்திரன் புருரவஸ். அது புருரவஸ். ஊர்வசி எப்படியாப்பட்டவன்னா தேவலோகத்துக்கு அவ தேவதாசி. அது தெரிஞ்சே தான் தேவர்களுடைய அடியாள் அவள். ஏன்னா தேவர்களுக்கு யார் வேணாலும் அவளோட சந்தோஷமாக இருக்கலாம். அப்படியேப்பட்டவளுடைய அழகில் மயங்கி அந்த புருரவசு பின்னாடியே ஓடுறான். அவளை எப்படியாவது அடையணும். அவள் சொல்கிறா, சரி அப்படின்னா இந்த ஆட்டை நான் கொடுக்குறேன், இதை காப்பாற்றி வைக்கணும், உன்னை ஆடையெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்லாம் சில விஷயம்லாம் சொல்கிறேன். அதெல்லாம் நம்ம ரொம்ப கீழ்தான் போகணும். ஆனால் பாகவதம் இன்னைக்கு படிக்கும்போது அதெல்லாம் மனசு சுருக்குன்னு குத்துற மாதிரி இருந்தது அந்த விஷயங்கள்லாம். இந்த யயாதி சக்கரவர்த்தி கதை, இந்த புருரவஸ் கதைலாம் படிக்கும்போது ரொம்ப வேறு மாதிரி இருந்தது. அதே மாதிரி சௌபரி, இன்னும் நிறைய கதை இருக்குது. சௌபரி மகரிஷி அப்படிப்பட்ட சிறந்த தபஸ்வி, பெண்களுக்காக என்ன பண்ணார், அந்த தபஸ் இழந்துறார். எதுனா மாந்தாதனுடைய பெண்கள் அவ்வளோ அழகாக இருந்தாங்கன்னா 50 பெண்களையும் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டார். ஒரு பெண்ணுக்கு அது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு போனார். எதுக்கு 50 பெண்கள் கல்யாணம் பண்ண ஆசை 50 பெண்களும் அழகாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த 50 பெண்களையும் ஆசை பண்ணி கல்யாணம் பண்ணிட்டார். யார்? சௌபரி மகர்ஷி. இதெல்லாம் பார்க்குற சரித்திரங்களை பார்க்கும்போது ஏதோ ஒரு பெண்ணை என்னன்னா அந்த மீன் குஞ்சுங்களை பார்த்து, அந்த மீன் ஆண் மீன் பெண் மீன் பார்த்து அதை பற்றி கல்யாணம் பண்ணின்னு ஆசைப்பட்டார். யார்? சௌபரி மகர்ஷி. சரி, போய் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி வர வேண்டியது தான். அதுன்னா அந்த 50 பெண்களும் அனுபவிக்கணும். ஏன்னா அவருக்கு அந்த அளவுக்கு அஷ்டமா சித்திகள் கைவரப்பட்டவராம். 50 ரூபங்கள் எடுக்க முடியுமா அவரால்? அதுக்காக 50 பெண்கள் கல்யாணம் பண்ணிப்பேன். பண்ணி பெரிய பிள்ளை குட்டிங்களாகி போச்சு, பெரிய சம்சாரி ஆகிட்டார். இவர் தபசெல்லாம் மொத்தத்தையும் அடிச்சிட்டார். எல்லா தபசும் போயிடுச்சு. மேனகை இடத்துல மொத்த தபசும் போன மாதிரி சகுந்தரி அதுலேயும் வருது பாருங்கள். அதே தான் வரும் அங்கேயும். விஸ்வாமித்திரர் ஏமாந்த மாதிரி. இப்போ இது மாதிரிலாம் யோசிச்சு பாருங்கள். இப்படிலாம் வாழ்க்கை பெண்ணாசையினால் எத்தனை பேர் வாழ்க்கை இழந்திருக்காங்கன்றது அந்த 9ஆம் ஸ்கந்தம் படிக்கும்போது நிறைய விஷயம் வருது. அப்படி தொடர்ந்து சந்திர வம்சத்தில், சூரிய வம்சத்தில் இதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் மகா துச்சமானது பெண்ணாசை தான். ஆனால் அதைத்தான் ரொம்ப வசதியாக நினைக்கிறதுக்கு காரணம் அதான். விட்புஜாம்பியே, மலத்தில் விழக்கூடிய பன்றிகள் போல அந்த அசுத்தமான விஷயங்கள் ஆசைகளில் என் மனசையும் களங்கமாகுது, உடலும் களங்கமாகுது. அந்த நாத்தத்தில் இவன் சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கும் போது எவ்வளோ அருவருக்கத்தக்கதாக நினச்சி பார்க்கணும். அந்த ஒரு சந்தோஷத்துக்காக இவன் எவ்வளோ இடத்துல மானம் கெடுறான், இவனுடைய பலத்தை இழக்கிறான். இவன் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி ஒரு அசகாய சூரனாக இருந்தான், ஒரு சுதந்திரமாக எதுக்கும் பயப்படாதவனா, இப்போ எல்லாத்துக்கும் பயப்படுறான். ஒவ்வொரு விஷயத்துக்கும் சின்ன விஷயத்துலாம் பயப்படுறான். ஏன்டா நீ ஏடா பேசுகிற இப்படி? இந்த அல்ப விஷயத்துல இல்லை ஏதாவது ஆகிடுமான்னு பயமாகுது. நான் அவங்களுக்கு வேறு பதில் சொல்லணும், இவங்களுக்கு பதில் சொல்லணும். நான் அதுக்கு ஏதாவது கொஞ்சம் பரிகாரம், அதுக்கு என்ன சரி பண்ணிட்டேன், அதுக்கு ஏதாவது ஒரு பணம் கூட நான் வாங்கிக்கிறேன். அங்கங்கே போய் கடன் வாங்குறான். எப்படின்னா இந்த யானை, காட்டில் இருக்கிற யானை சுதந்திரமாக தெரியும். அப்புறமா அது எப்படியாவது பிடிச்சிடுவான். அந்த காட்டில் யானை எப்படியாவது பெண் யானையை காட்டி ஆண் யானையை பிடிப்பான். அது தோல் சுகத்துக்கு ஆசைப்பட்டு கோயிலில் விழுந்துடும். அவ்வளோதான். 10 நாள் பட்டி போட்டுருவான். பட்டி போட்டு அதை ஈட்டியில் குத்தி அதை அடித்து துன்புறுத்தி அதை அடிமையாக்கி அப்புறம் ரோடாக பிச்சை எடுக்க விடுவான் அந்த யானையை. அதை ஆசீர்வாதம் பண்ணிட்டு காசு வாங்கிக்கும். அந்த யானை பாகன்னு என்ன பண்ணுவோம், பிச்சை எடுக்க விடுவோம். ரோடோட ஆலையும் அது மணியை கட்டின்னு ஜல்னு. நாங்களாம் எங்கள் தெருவிலே பார்த்துருக்கோம். நிறைய யானைகள்லாம் அப்படியே வரதை பார்த்துருவோம். எல்லோரும் ஆசீர்வாதம் பண்ணோம், காசு வாங்கிப்போம். அதனுடைய பராக்கிரமம் என்ன, அது எப்படி அந்த யானை பாகலாம் ஒன்றுமே இல்லை, தூச தும்பா. அதுக்கு என்னென்னா அது கண்ணுக்கு, சின்ன கண்ணுக்கு அதெல்லாம் என்னென்னா மற்றவங்க பார்த்தா பெருசாக தோணுமா, இது உடம்பு பெருசாக இருக்கிறது இது மறந்துடுமா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன்.
இதனுடைய பலத்தை இது உணராதான். மற்றவங்கள பலசாலியாக நினைக்குமா அது, அது சுபாவமே அப்படி. ஆனால் மதம் பிடிச்சிச்சுன்னா யானையை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, அடித்து துவம்சம் பண்ணிட்டோம். அப்படியேப்பட்ட யானை காட்டில் சுதந்திரமாக தெரிஞ்ச அந்த யானை கடைசியில் ஒரு பெண் யானையை காட்டி அந்த ஆண் யானையானது போய் குழியில் விழுந்தது. அது மாதிரி தான் ஒரு மனுஷன் சம்சாரத்தில் விழும்போது எல்லா பலவீனமும் அடையிறான். அப்புறம் ரோடோட பிச்சை எடுக்கலையே அந்த யானை. அவருக்கு நான் இவன் என்ன பண்ணோம், காலையில் மூட்டை கட்டின்னு ஓடணும். ஏன்னா குடும்பம் காப்பாற்றணுமே, பெண்ணை காப்பாற்றணும், பிள்ளையை காப்பாற்றணும், மனைவி காப்பாற்றணும். 4 பேர் பதில் சொல்லும், ஊர் என்ன சொல்லும், உலகம் என்ன சொல்லும், இவங்களை காப்பாற்றலைன்னா வேலைக்கு போகலன்னா தப்பாக நினைக்குமே, நான் சோம்பேறியாக இருக்கே, ஏன்னா ஒரு பொன்னாடி பிள்ளைகளை காப்பாற்ற வக்கு இல்லையா நீ, அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒன்று சொல்லுமே, கேவலமாக பேசுமே உலகம் அப்படின்னு பயந்துக்கிட்டு நம்ம மூட்டை கட்டி சோறு கட்டி ஏதாவது கிடைக்கிற வேலையை செய்துக்கிட்டு என்ன சம்பளம் கம்மியாக சரியோ ஏதோ ஒன்று, அப்போ இன்றைக்கி போனால் பழப்பு நடக்கணும் எப்படின்னா, அப்போது அதில் தான் அவனுக்கு சந்தோஷம் இருக்குது. இவனுக்கு சுதந்திரமே டைம் சண்டே டைம் கூட டைம் இல்லைன்றான். ஓடுறான் என்ன பண்ணுறானே அவனுக்கே தெரில. அப்போ ஆத்ம லாபத்தை தேடிக்கிறதுக்கான வழியே இல்லாமல் போயிடுது அவனுக்கு. அப்போ நரகே கதி அப்படின்னு ஆயிடுது. இந்த சம்சாரத்தில் நரகே கதியாக போய்விடுது. இதெல்லாம் நம்மளுக்கு இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக தான் இப்போ நான் சொல்கிறது எல்லாம் பாகவத்தில் இருக்குது. இப்போ நான் அப்படியே நம்ம ஓரளவு நம்ம இப்போ நம்ம உங்களுக்கு புரிகிற மாதிரி இப்போ எல்லாருக்கும் நம்மளுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி ஈஸியான இந்த வழியில் நான் இப்போ நம்ம சொல்கிறேன் இந்த கதையை. ஆனால் இது அத்தனை பாகவத்தில் இருக்கத்தான் நான் சொன்னேன். இப்போது ஒன்று கூட என் சொந்த இன்டர்பிரேஷன் கிடையாது. நான் சொன்னேன் இல்லையா, அதான் மலம் சோறு, அதான் சொல்கிறேன். தேக அஸ்தி மாம்சருதிரே அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லிக்கிது. அபிமதித்வ சத்வம் மமதாம் விமுஞ்ச, அதில் என்னுடையதுன்றது பற்ற விட்டு அவள் தான். இப்போ யாருக்கும் ஏதோ ஒன்று வந்து அதை பற்றி கவலைப்படுறது இல்லையா. ஆனால் உன் பிள்ளைக்கு ஏதாவது சின்ன ஒரு கீரல் வந்துச்சுனோட அப்படியே துடிச்சிரு, ஏன்னா அதில் மமகாரம் இருக்குது. அது அப்போ அதை தான் வெட்டி எறியணும். மமதாம் விமுச்சு என்னன்னா அதே தேகாஸ்தி மாம்சம்தான் இந்த வேற பெண் அடுத்த வீட்டு பசங்களிடத்தில் இருக்கிற தேகாஸ்தி மாம்சம் தான் உன்னுடைய பிள்ளைகளுக்கும் இருக்குது. என்ன வித்தியாசம்? அதே தேகாஸ்தி மாம்சம் தான் உன் பிள்ளைகளுக்கு. என்ன வித்தியாசம்? இது ஊன் புல்லன்ற, அது உணர்த்தம் புல்லன்ற. இது ஊன் பெண்ணுன்ற, உணர்த்த பெண்ணுன்ற. அவர்களுக்கு எதெல்லாம் ஆனால் பரவாயில்லன்ற, என் பிள்ளைக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்ற. அப்படின்னா என் பிள்ளை அப்படின்னா மமகாரம். அதை விட்டுட்டேன். எப்படி அவர்களுக்கு ஏற்பட்ட கவலைப்படுறது இல்லையோ அதே மாதிரி இதுக்கும் கவலைப்படாமல் ஃப்ரீயாக அதான முடியல. அப்போ என்ன பண்ணணும், அந்த பந்தத்தை பகவானிடத்தில் வைக்கணும். பகவானிடத்தில் பறைப்பும்சி அந்த பகவானிடத்தில் வச்சோன்னா அந்த மனசானது பந்தத்திலிருந்து விடுபட்டுரும். இதுதான் பக்தியை சொல்லிக் கொடுக்கக்கூடிய கிரந்தம் பாகவதம். இதெல்லாம் படித்தா நம்மளுக்கு சுருக்குன்னு உரைக்கும். அப்போ பாகவதம் படிக்கும்போது தான் சில சங்கங்கள்லாம் நம்ம விட்டு விலகிடும். ஆடாடா இது வேணாம், இது நம்மளை கோழையாக்கக்கூடியது. நம்மளை கோழையாக்கிறது மட்டும் இல்லை, நம்மளை அஜ்ஞானத்தில் தள்ளி பக்தியே வராதபடி நம்ம சக்தியெல்லாம் மொத்தம் உறிஞ்சிட்டோம், இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து விலக வைப்போம். அது பகவானுடைய கிருபை இருந்தால் தான் அந்த சங்கத்துலேருந்து துஷ்ட சங்கத்துலேருந்து விலக முடியும். துஷ்ட சங்கம்னா என்னென்ன, நம்ம பலவீனமாக்குறது, நம்ம ஆயுளை குறைக்கிறது, அதாவது நம்மளுடைய சக்தியை குறைக்கிறது, நம்மளுடைய பக்தியை குறைக்கிறது, நம்மளுடைய ஆத்ம லாபத்தை கெடுக்கிறது இல்லையா, பராபம். அப்போது அதுதான் அந்த சங்கத்தை விட்டு விலகணுமா. நீ நினச்சா விலக முடியாது. பகவானுடைய கிருபை யார் மேலே படுதோ, மகான்களுடைய கடாட்சம் யார் மேலே படுதோ, வினா மகத் பாத ரஜபிஷேகம், மகானுடைய பாதத்தொழி, மகானுடைய அனுகிரகம் சத்சங்கம் இல்லாமல் உனக்கு இந்த புத்தி விழிப்புணர்வானது ஏற்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ பெண்களுக்கு சொன்னது தான் ஆண்களுக்கும், ஆண்களுக்கு சொன்னது தான் பெண்களுக்கும். பெண்களுக்கும் அந்த காம ஆசை வந்து இருந்ததுன்னா அதுதான் முதல் எதிரியே வான்மீகத்துக்கு, பாகவதத்துக்கு பெரிய தடை. எல்லாம் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு நான் சொல்கிறது வந்து ஈஸியாக இருக்கும். ஆனால் இதுலேருந்து வெளியே வர்றது நம்ம சாமர்த்தியத்தில் முடியாதாப்பா. ஆனால் கிருஷ்ணன் நினைச்சான்னா உன்னை விடுவிச்சுடுவோம். அதெல்லாம் சாதாரண விஷயம். அதர்மிஷ்டர்களாக இருக்கக்கூடிய அந்த பெண்களிடத்தில் அவர்கள் அதர்மம் செய்கிறாங்கன்னு தெரிஞ்சே கூட அவர்களை தடுக்க முடியாத ஒரு கோழையாக இவன் இருந்து கொண்டு அவர்களிடத்துலேயே சந்தோஷத்தையும் சுகத்தையும் எதிர்பார்க்குறான்னா இது என்ன ஒரு முட்டாள்தனம் பாருங்களேன். அவர் செய்த அதர்மத்தை சகிச்சுட்டு அவரிடத்துல நம்ம சந்தோஷத்தை எதிர்பார்த்துட்டு, ஆனால் அவர்களுக்கே நம்ம எல்லா உதவிகளும் செய்துட்டு நம்மளை அண்டி அவங்க வாழ்ந்துட்டு இருக்கும்போது, ஆனால் அவங்கள அண்டி நீ வாழ்கிறதாக நீ என்ன பண்ணுற, அவங்களையே
சார்ந்து இருக்கிறாய். உன் வாழ்க்கை எப்படி போயிடுச்சு பத்தியா? உன் வாழ்க்கை எப்படி போயிடுச்சு பத்தியா? நீ எப்படி ஒரு புருஷன் அப்படின்ற ஒரு இது இல்லை போயிருப்பான். அப்படிலாம் சொல்ல முடியாதுப்பா, அப்படிலாம் இல்லை, பக்குவமாக போனோம், இப்போலாம் மௌனமாக போனோம், எதுவும் வாய் தந்து பேசக்கூடாது, பேசினா வீட்டில் பிரச்சனை ஆகிடும், ஐயோ அதெல்லாம் சொல்லக்கூடாது. எதுவும் முன்னெல்லாம் வந்து ஆணாதிக்கம் கொஞ்சமாவது இருந்தது, இப்போ அதெல்லாம் கூட இல்லை, எல்லாம் தயவாக போகிறாங்க. பெண்களுடைய ஆதிக்கம்தான், பெண்கள் தான் பிரபுக்களாக இருக்காங்க. அதான் சொல்கிறார், இது வந்து கலியுக தோஷமாக சொல்கிறார். தருணி பிரபுதா கேஹே ஷியாலுகோ புத்திதாயகாக. நம்ம அப்பா அம்மா சொல்கிற பேசலாம் எடுத்துக்க மாட்டானா. மாமனார் மாமியார் சொல்கிறது அந்த வீட்டுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இவனுக்கு பெருசாக தோணுமா. இவள் தான் மனைவி சொல்கிறது தான் மந்திரமாக இருக்குமா. அவள் பேச்சு கேட்டு கம்முன்னு போனால் இவனுக்கு சாப்பாடு உண்டு, இல்லைன்னா இவனுக்கு வாழ்க்கை கிடையாது. ஏன்னா எல்லா அதர்மங்களுக்கும் இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் பெண்கள் துணிச்சுவாங்க. அது மாதிரி பெண்கள்லாம் இன்னைக்கு பார்க்குறோம் இல்லையா, துணிச்சிடுவாங்க எந்த அதர்மத்துக்கும், துணிகரமாக செய்கிறதுக்கு. ஏன்னா இப்போ தான் ஃப்ரீடம் இருக்கு, இப்போ தான் சட்டங்கள்லாம் மாறி போச்சு. அது மாதிரி போயிடக்கூடாதுன்னு பயப்படுறான் ஒரு ஆணானவன். வெளியே சொல்ல முடியாமல் உள்ள புழுங்கின்னு பயப்படுறான். எத்தனை ஆண்கள் அது போல் பெண்களாக மாறியிருக்காங்க, யோசிச்சு பாருங்க. என்ன பண்ணுறது, வாழ்க்கை அப்படி தான் தள்ளி போகணும். பெண்களாக மாறிக்கானா அந்த பயப்படுறான் பாரு. இதுக்கு முன்னாடி அந்த பயம்லாம் இல்லாமல் இருந்திருப்பான், ஆனால் இன்றைக்கி எல்லாத்துக்கும் பயப்படுவான். சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பயப்படுவான். ஒரு குழந்தைக்கு ஜுரம்னா உடனே ஹாஸ்பிட்டல் தூக்கி ஓடுவான். இவனுக்கு ஜுரம்னா பற்றி கூட கவலைப்பட மாட்டான். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும், வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும், எத்தனை 4 குழந்தைங்கன்னா 4 குழந்தைகளும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் பயப்படுவான். தன் மனைவிக்கு எதனா ஒன்றா பயப்படுவான். தன் மனைவியுடைய உறவினர்கள்லாம் உடனே பயந்து ஓடுவான். இல்லைன்னா மனைவி கோச்சிப்பாள், சாப்பாடு போட மாட்டாளே, அதனால் மனைவியுடைய உறவினர்கள்லாம் எதனா ஒன்றா டக்கு டக்குன்னு ஓடுவான். உடனே செலவு பண்ணுவான், லட்சமாக செலவு பண்ணுவான் எல்லாத்துக்கும். ஏன்னா அப்போ இதெல்லாம் நான் சரி, இதெல்லாம் தப்புன்னு சொல்ல வரல, சரி ஓகே, இதெல்லாம் எல்லாம் பண்ணிக்கோ, உன்னுடைய உறவினர்கள் ஏதோ பண்ணுறேன். ஆனால் ஆத்ம லாபத்தை இழக்கிற பற்றியா, பாகவதம் படிக்கிறதுலேருந்து விளக்குறான் பற்றியா. இது அந்த நிலைக்கு ஏன் தள்ளப்படுறோன்னா சத்சங்கம் இல்லாதால் தான். அதான் ஏதி சக்கரவர்த்தி சொல்கிறார் கடைசியில், தேவயானிடத்தில் சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு, நெய் வந்து நெருப்பில் சொரிய அது இன்னும் வேண்டி நிற்குமே தவிர அது சாந்தி அடையாது, நெருப்பு அணையாது, நெருப்பு இன்னும் அதிகமாக எரியும். அது மாதிரி சுகத்தை அனுபவிக்க சுகமானது போதும்னு தோணலையா, இன்னும் அதிகமாக அனுபவிக்கணுன்ற ஆசை தான் உண்டாகுதான். அப்போ தான் என்ன சொல்கிறார், தன்னுடைய இளமையை பூரி என்ற தன்னுடைய பிள்ளைக்கு ஒப்படைச்சிட்டு அவனுடைய வயோதிகத்தை, அவங்களுக்கு கொடுத்த அந்த வயோதிகத்தை தான் மறுபடியும் ஏற்றுக்கிறார். மாற்றிக்கலான்னு சொல்லியிருக்கார் இல்லையா சுக்கராச்சாரியர், மாற்றிக்கினார். அந்த வயோதிகத்தை ஏற்றுண்டு அப்போ சொல்கிறார், தேவயானி நான் பின்தொடர்ந்து வரேன் உங்களுக்கு. அடிப்பாவி, உன்னால் தானே நான் கெட்டு சீரழிஞ்சேன். அப்போது என்ன பண்ணுறார், அவர் பாட்டுக்கு ஒரு கதை ஒன்று சொல்லிட்டு போகிறார், ஆட்டனுடைய கதையை சொல்லிட்டு போகிறார். சொல்லிவிட்டு அவர் பாட்டு கிளம்பி போகிறார் சன்னியாசம். அந்த ஏஆர் சக்கரவர்த்தி அவளை ஒன்றும் கண்டிக்கல, அவன் மேலே தப்பு இல்லை, ஏமாந்தவன் நான். தேவயானி மேலே தானே தப்பு இருக்குது, ஏமாந்தவன் நான். புரியுதா, நான் அவ்வளோ ஒரு அஜ்ஞானத்தில் அப்படியே ஒரு கேவலமான ஒரு நிலையில் நான் இருந்திருக்கேன். சரி எதப்போ ஏமாலை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறேன், உடனே சன்னியாசம் வாங்கிட்டார். பூர்வ வந்து கடைசி பிள்ளையை வந்து சக்கரவர்த்தி ஆக்கிட்டு எது வசு போன்ற தன் மற்ற பிள்ளைகள்லாம் வந்து சிற்றரசர்களாக ஆக்கிவிட்டார். சிற்றரசர்களாக ஆக்கிவிட்டு அந்த பூர்வன்ற சக்கரவர்த்திக்கு இவங்களாம் கப்பம் கட்டணும். அது மாதிரி அவருக்கு கீழே அந்த பூர்வன்ற சக்கரவர்த்திக்கு கீழே தான் இவங்களாம் ஆட்சி புரியணும் அப்படின்னு அவரை நியமிச்சுட்டு அந்த பூர்வ வந்து சக்கரவர்த்தி ஆக்கிட்டு, ராஜா நினச்சா தான் பிள்ளை யாருக்கு வேணால் பட்டம் கட்டலாம் இல்லையா, அவனுக்கு அந்த அதிகாரம் இருக்கே. அவள் தான் உடனே அவன் படுத்துறவரை மேற்கொண்டான். ஏன்னா தனக்கு இளமை கொடுத்தவன் அந்த பூர் தான். என்னுடைய கஷ்டத்தை உணர்ந்து குழந்தை செயல்பட்டான், அவனுக்கு தான். அதான் பூர்வ வம்சம், அதான் பௌரவம் தான் அந்த கௌரவ வம்சம்னு வந்துச்சு. அப்படி அந்த பௌரவர்கள் வந்து அப்படி வந்தது. அந்த எது மகாராஜெல்லாம் வந்து சபிக்கப்பட்டது. உன்னுடைய ராஜ்யத்தில் யாருமே சக்கரவர்த்தியாக முடி சொல்ல மாட்டாங்க அப்படின்ட்டு சபிச்சிட்டார் ஏதாவது சக்கரவர்த்தி. அந்த எதுவுக்கு அவன் தான் மூத்த பிள்ளை எதுன்றவன் சபிக்கப்பட்டார். ஆனால் அவர் பரம பாகவதர். எது தான் வந்து அப்பாவுக்கு எல்லாமே கொடுக்கலன்னா அதுக்கு அதான் சில காரணங்கள் சொன்னேன் இல்லையா முன்னாடி. ஒரு தன் தாயிடத்துல தான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தன்னுடைய இளமை எப்படி கொடுக்கும் ஒரு காரணம். ஒன்றுன்னா பகவத் விஷயத்துக்காக இந்த இளமை. உடம்பு நல்லா இருந்தால் தானே பகவானுக்கு பூஜைகள் பண்ண முடியும், எல்லாம் பண்ண முடியும், கோயிலாக போக முடியும், பகவானை சேவிக்க முடியும். அது ஒரு பாகவத் தர்மத்துக்காக எது மகாராஜா கொடுக்கல அந்த இளமையை.
ஒரு காரணம், பல காரணங்கள் இருக்குது. ஆனால் யயாதி சக்கரவர்த்தி சபிஷ்டர், மூத்த புத்திரன் தானே, ஆனால் உன் வம்சத்தில் வந்து யாருமே உயர்ந்த பதவியில் முடிசூட்ட மாட்டாங்க அப்படின்னு சபிச்சுட்டு உடனே அந்த யது குலம், சபிக்கப்பட்ட அந்த யது குலத்தில் தான் இவர் பாகவதராக இருந்ததுனால அந்த பகவானே அவதாரம் பண்ணி அந்த யது குலத்தை நான் புகழ் படைத்த யாதவன், மாதவன், அந்த மது தாசார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷ்ணு சாத்துதர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த யதுனுடைய குலத்தை வந்து நான் புகழ் படைத்த குலமாக நான் மாற்றி விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மலைய பருவத்தில் சந்தன மரம் முளைச்சது போல கிருஷ்ண பரமாத்மாவுடைய அவதாரத்தினால அந்த யாதவ குலமே பவித்திரமாயிடுது. அப்படி கிருஷ்ண அவதாரம் பண்ணி அப்பா அம்மா உன்னை ஒதுக்கலாம், ஊர் உலகம் உன்னை ஒதுக்கலாம், உன் பூருன்றவன் அவன் தம்பி வந்து உன்னை ஒதுக்கி உன்னை சித்தாசனம் ஆக்கிடலாம், அவனுக்கு நீ கப்பம் கட்டுற மாதிரி இருக்கலாம், பரவாயில்ல, ஆனால் நான் உன்னை ஒதுக்க மாட்டேன். பகவான் நவன அந்த யது மகாராஜனுக்கு புகழையை வளர்ப்பதற்காக அந்த யாதவ குலத்திலேயே பகவான் அவதாரம் பண்ணுறார், கிருஷ்ண அவதாரம் பண்ணுறார். இதுதான் இப்போது ஒரு பிள்ளைக்கு இடத்துல பகை உண்டாயிடுச்சு, யயாதி சக்கரவர்த்திக்கு. தன்னுடைய மனைவி இடத்துல பகை உண்டாயிடுச்சு, மாமனாருக்கும் இவருக்கும் சண்டையாக போச்சு. ஆனால் வந்து எதனாலனா காமத்தை ஜெயிக்காதனால, அப்போது கோபப்படத்தகாதவர்களத்தில் தான் நம்மளுக்கு கோபம் உண்டாயிடுது. ஒரு காமம் வந்தாலும் கோபம் வந்துடும். அப்போ யது மகாராஜத்தில் உள்ள கோபத்தினால உன்னுடைய குலமே வந்து சக்கரவர்த்தி உயர்ந்த பதவி அடையாது அப்படின்னு சாபம்லாம் கொடுத்துட்றாரு. கோபத்தினால தானே சாபம் கொடுக்குறாங்க, கொடுத்துட்டாரு யயாதி சக்கரவர்த்தி. தப்பு இல்லை, இதெல்லாம் தப்பு இல்லையா? இவருக்கு ஆசை நிறைவேறலைன்னா காமத்துக்கு தடை உண்டானா உடனே கோபம் உண்டாயிடும். காம ஏஷ குரோத ஏஷ. உடனே இவர் பாருங்க, அதுக்கு உதவலன்னு சொன்னோடனே உடனே கோவப்பட்டு உடனே அவனை சபிச்சிருது. என்ன இது? இதெல்லாம் என்னென்ன மனசு அசுத்தமாக இருக்கிறதுனால விளையக்கூடிய விளைவுகள் இதெல்லாம். ஆனால் பாகவதம் படித்தோம்னா மனசு பரிசுத்தமாயிடும். அப்போது எது வரைக்கும் இந்த காமசுகம், பெண்ணாசை வந்து இவனுக்கு சுகமாக தோணுன்னா பாகவதம் படிக்காத வரைக்கும். ராகாதயா அப்படின்னு சொல்லியிருக்கு, பிரம்மஸ்துதியில் வருது. ஆசைகள்லாம் திருடர்கள் போல் உள்ள நுழையுமா. திருடன் வந்து என்னென்னா சொல்லிட்டா வருவான் திருடன். எப்போ நீ அஜாக்கிரதையாக இருக்கோ அப்போ உள்ளே புகுந்துருவான் திருடன். அது மாதிரி இந்த காமம் என்ற ஆசை, பெண்ணாசை என்னென்னா அழகாக இருக்கே அப்படின்ட்டு அந்த ஆசை உள்ளே வரும். அப்போவே நீ வந்து தெரிஞ்சுக்கலாம், நம்ம இந்த ஆசை உள்ளே வரும்போதே நீ கலியினால் பாதிக்கப்பட்டிருக்க, மாயால் அபகரிக்கப்பட்டிருக்க, இப்போ நீ ஏமாந்து போகிற, நீ பாகவத்தை விட்டு உனக்கு மனசு அசுத்தமாகிடுது, அசுத்தமான விஷயத்தில் கிருஷ்ண பக்தி வராது, புரிஞ்சுக்கோ, வேணான்னு விட்டுணும். அது ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆனால் முடியாது. எப்படின்னா தாபகா பகவானை சேர்ந்தவர்களாக ஆகாத வரைக்கும் இந்த ஜாக்கிரதை தன்மை வராது. எங்கே நீ கேப் கிடைக்கும், எங்கே நீ ஏமாறுவேன்னு பார்த்து தான் உள்ளே டக்குனு காமதேவன் உள்ளே போந்துடுவான், மன்மதன் உள்ளே போந்துடுவான். அதான் கலிவருஷம் உள்ளே போந்து ஆசையை உண்டாக்கி உன்னை கீழே அழுத்திடுவான். அப்புறமா நம்ம வந்து கிருஷ்ண பக்தி நம்மளுக்குள்ளே வரத்துக்கு கஷ்டம் இல்லையா? கோபத்தில் விழுந்துருவோம், காமத்தில் விழுந்துருவோம். கிருஷ்ண பக்தியில் நம்ம உன்னத ஸ்திதியில் இருக்கணும். இப்போ இதெல்லாம் வந்து அதெல்லாம் உனக்கு சுகமாக தோன்றதுனால இல்லையா? அந்த பெண்ணாசை அவனுக்கு சுகமாக தோன்றதால தானே யயாதி சக்கரவர்த்தி விழுண்டான், புரர்வசு விழுண்டான். அவள் ஒரு தேவலோகத்து ஸ்திரீ, தேவர்களுக்கு வேலை செய்யக்கூடியவள், அவள் தேவதாசி அவள் அப்படின்னு தெரிஞ்சு கூட அந்த ஊர் விஷயத்தில் மோகம் கொண்டானே புரர்வசு. ஏன்? அவள் அழகாக இருக்கா அவளுடைய அழகு. அப்போ என்னென்னா ஒரு ஆட்டை காப்பாற்றுன்றான். இதெல்லாம் ஒரு வேலையா? ஒரு சக்கரவர்த்தி ஆட்டை அவள் கொடுக்குற ஆட்டை காப்பாற்றுறது தான் வேலையா? அந்த ஆட்டை ரசிக்கலைன்னா விட்டு போயிடுவாளாம். அந்த ஊர்வசி விட்டு போயிடுவாளாம். போனால் போயும்போ அவங்க போயிடக்கூடாது போகக்கூடாது, என்னை விட்டு போகாத, உன்னை விட்டு நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன், நான் உயிரே விட்டுருவேன் அப்படின்ட்டு புரர்வசனம்னா பின்னாடியே ஓடுறானோ. அதே மாதிரி என்னென்னா அந்த ஆடு பார்த்தா இவன் தேவேந்திரன் வந்து அவன் ஒரு காமுகன். அவன் ரொம்ப மேனகி இல்லைன்னா, டான்ஸு இல்லைன்னா அவனால் தூக்கம் பிடிக்காதான் யார் தேவேந்திரனுக்கு. இந்த ஊர்வசி இல்லாமல் இந்த சொற்குலகமே சோபிக்கலையே, நல்லா இல்லையே. ஐயோ, ஊர்வசி இருந்தால் தான் நல்லா ஜாலியாக இருக்கும், அவளை பார்த்து ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்வசி என்னன்னா எங்கே போய் மாட்டின்னு புரதவஸ்கள் போய் மாட்டின்னு இருக்கான் பூலோகத்தில். பூலோகத்தில் ராஜா முக்கியமாக இருந்தாங்களும் தேவர்கள் இங்கே வாடின்னு சொன்னால் வரமாட்டேன்றாவோ. அவனுடைய காதலில் வாங்கிட்டான். அவன் பலவந்தப்படுத்தி வச்சுன்னு இருக்கான் யார்? ஊர்வசியை.
அதனால தான் என்னென்னா தேவேந்திரன் கூப்பிடுவான், சரி எப்போனாலும் போயிடலாம். எப்படி எப்படி இவன் அன்புலேருந்து இவன் அன்பாக பேசுகிறான், நம்மளை லாக் பண்ணுறான். இவனுக்குலேருந்து நம்ம தப்பிக்க முடியல. இந்த அன்பு கட்டுப்பட்டாவோ யாரோ ஊர்வசி, அப்போ இவனுக்கு ஒரு கண்டிஷன் விதிக்கலாம். என்ன கண்டிஷன்னா, இந்த 2 கண்டிஷன் விதிக்கிறான். உன்னை வந்து என்னென்னா ஆடை இல்லாமல் நான் பார்த்துக்கூடாது, சந்தோஷமாக நைட்டு தவிர, அதான் போக சமயத்தில் தவிர மற்ற டைமில் ஒன்று ஆடையெல்லாம் பார்த்துக்கூட. அப்புறமா வந்து நான் அந்த ஆடுகளை கொடுக்குறேன், இந்த ஆடுகளை ரட்சிக்கணும். இந்த ஆடுகளை நீ ரட்சிக்கணும்னு சொன்னால், இந்த ஆடுகள் யாருன்னா அபகரிச்சிட்டாங்கன்னா உன்னை விட்டு நான் போயிடுவேன் அப்படின்னு கண்டிஷன் விதித்து, அந்த கண்டிஷன் பேர்லேயே வந்து அவள் வாழறான். இப்போ கங்காதேவி சந்தன மகாராஜா வாழ்ந்த மாதிரி, எதுவும் கேட்கக்கூடாது ஒரு வார்த்தை அப்படின்னு சொன்னாலே கங்காதேவி. இப்படி அந்த பெண் ஆசையினால் என்ன ஆகுனா, சரி அப்படி கண்ட்ரோலாக இருக்கிறான் யார், புரூரவசு. அவளோட சந்தோஷமாக ஊர்வசியோட சந்தோஷமாக இருக்கிறான். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்திரன் என்ன பண்ணால், அந்த ஆடுகளை திருடியும் போயிட்டான். திருடியும் போன உடனே அவளும் என்ன பண்ணால், அந்த ஆட்டை இது யாரோ திருடியும் போகிறாங்க தெரியும், பின்னாடியே ஓடினான். உடனே இவன் வஸ்திரம் இல்லாமல் ஓடினான். யார், இந்த புரூரவஸ். அதுதான் உடனே பத்தியா உன்னை வஸ்திரம் இல்லாமல் நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் யார் ஊர்வசியானவள், நான் இனிமேல் உங்களை எடுத்து தங்க மாட்டேன். திரும்பி பார்த்தா ஊர்வசி காணும். ஊர்வசி 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 ஊர்வசின்னு போய் காத்துறான். குளத்தங்கரெல்லாம் போய் ஊர்வசி ஊர்வசின்னு எழுதுறான். ஒரு ஸ்தாலி அந்த ஊர்வசி லோகத்தை அடையிறதுக்காக யாகம்லாம் வேறு பண்ணுறான். அப்போ அந்த யாகத்தில் உள்ள அக்னி இருக்கு இல்லையா, அரணிக்கு அடைந்த அக்னி அடையுது, அந்த அரணி கடைஞ்சி ஊர்வசி ஊர்வசின்னு நினச்சி கடையிறானா. கடைஞ்சி அந்த ஸ்தாலியை வந்து எடுத்துன்னு போகிறானாம். எடுத்துன்னு போய் அந்த போய் என்னென்னா யாகம் நடத்த போகிறானா. அப்போ திரேதா யுகமே வந்துடுச்சான். ஒரு யுகமே கடந்து போச்சான். இவன் அவள் இடத்துல வாழ்க்கை, அவள் மேலே உள்ள ஆசையை அதை அடையிறதுக்கு ஒரு யுகமே கடந்து போச்சு. திரேதா யுகமே வந்துடுச்சான். அப்புறம் மறுபடியும் ஊர்வசி லோகத்தை அடையிறது பார்க்குறான். அப்போ தான் ஊர்வசி, இவன் எப்போ தாலும் ஊர்வசி ஊர்வசின்னு சொல்லிட்டு யாகம்லாம் பண்ணுறானே, அந்த தேவதைகள் இல்லையா அவங்களாம், அவங்களை அடையிறதுக்கு அந்த ஊர்வசியை வழிபட்டால் நல்ல அழகான பெண் கிடைப்பா அப்படின்ட்டு பாகவத்தில் ஒரு இடத்துல சொல்லியிருக்கு, 2ஆம் ஸ்கந்தத்தில் சொல்லியிருக்கு. நல்ல அழகான பெண் வேணும்னா ஊர்வசியை வழிபடணும், ஊர்வசியை பிரார்த்தனை பண்ணால் நல்ல அழகான பெண் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அனுகூலமான பத்தினி வேணும்னா உமாதாத் அம்பிகா சதி, உமாதாத் அம்பிகா சதினா பார்வதியை வழிபட்டால் அனுகூலமான பத்தினி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. சிவபெருமானுக்கு பார்வதி அமைஞ்ச மாதிரி நல்ல அனுகூலமான பத்தினி கிடைப்பான். அழகான பெண் ஒன்றா ஊர்வசி வழிபடணுமா, அதெல்லாம் சொல்லியிருக்கு. சிறு தேவையில் வழிபாடுகளை பாகவத்தில் சொல்லியிருக்கு. அதெல்லாம் ஒரு வார்த்தையில் சொல்லியிருக்கோம். அப்போ என்னென்னா, ஊர்வசி மேலே உள்ள மோகத்தினால இவன் இது போல் இருக்கும்போது அந்த ஊர்வசி பார்த்தா, சரி ஒரு நாள் காட்சியளிக்கிறான். அப்போது ஒரு நாள் பார்க்கல, அவளை பார்த்த உடனே, என்ன ஊர்வசி என்னை விட்டு நீ போயிட்ட தேவலோகத்துக்கு அப்படின்னு. அவள் அப்போ தான் புத்திமதி சொல்கிறான், நானும் ஒரு தேவதாசி, என்னிடத்துல போய் நீ நம்புறியே, என்னை போய் நம்புறியே, என்னை போய் குடும்பம் நடத்துன்னு சொல்கிறேன். நான் குடும்பத்துக்கு லாய்க்கானவள, நானே தேவலோகத்தில் ஏதோ ஆடி பாடி பழைக்கிறவன். நான் என்னிடத்துல போய் ஒரு பும்சலினா ஒரு வேசி, நான் என்னிடத்துல போய் நீ விசுவாசம் வைக்கலாமா? ஒரு நல்ல மனுஷனுக்கு அழகா, நீயோ சக்கரவர்த்தி, 4 பேர் மதிக்க தகுந்தவன், நீ தெரியுதா, பிராமணர்களுக்கு சத்திரிகளுக்கு எல்லாருக்கும் நீதி வழங்கக்கூடியவன், நீ எப்படியாப்பட்ட உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்து நீ என் பின்னாடி நீ அலையிறியே, தப்பு இல்லையா இது உனக்கு சரியில்லையே அப்படின்னு சொல்லி அவள் புத்திமதி சொல்கிறா பாருங்கள். அழகாக சொல்கிறா புத்திமதி. 9ஆம் ஸ்கந்தத்தில் வந்து இந்த புரூரவ சக்கரவர்த்திக்கு அப்படி புத்திமதி சொல்கிறான். அவன் அதெல்லாம் வந்து கேட்க மாட்டேன்றான். அவள் மேலே ஆசையாக தான் இருக்கும். உன்னை அடையணும், எனக்கு அதான் முக்கியம், நான் உன் லோகத்துக்கே வந்துடுறேன், நான் என்ன வேணாலும் செய்கிறேன்னு அப்போ தான் சொல்கிறான். அப்போது சரி ஒரு நாள் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி என்றைக்கு ஒரு நாள் குறிப்பிட்டு அப்புறமா தான் அவளோட சந்தோஷமாக இருந்து அந்த ஊர்வசி மூலமாக புத்திரர்கள்லாம் உண்டாகிறாங்க. யாருக்கு, புரூரவசுக்கு ஊர்வசின் மூலமாக புத்திரர்கள் உண்டாகிறாங்க. அதுக்கப்புறமா அது அப்படியே வம்ச பரம்பரை உண்டாகுது. ஆனால் அந்த புரூரவ சரித்திரம் இந்த 9ஆம் ஸ்கந்தத்தோடு முடியல. இந்த 9ஆம் ஸ்கந்தத்தோடு அந்த புரூரவ சரித்திரம் முடியல, 11ஆம் ஸ்கந்தத்துலேயும் தொடருது. அங்கே தான் வைராக்கியம் அடையதை பற்றி சொல்கிறேன். புரூரவசு, என்னுடைய மதிப்பு என்ன, என் மரியாதை என்ன, எல்லாரும் மதிக்கத்தக்க நான் வெக்கம் கட்டணும் எல்லாருக்கும் முன்னாடியும் அந்த ஊர்வசி பின்னாடி நான் அலைஞ்சினே, அவ்வளோ தேவதாசி, அவள் பின்னாடி நான் ஓடனேனே, அவளுடைய அழகுக்கு மயங்கி இப்படிலாம் என்னுடைய மதிப்பு மரியாதை கெடுத்து, எப்படியாப்பட்ட உயர்ந்த பாகவத விஷயம், அப்படிப்பட்ட சந்திர வம்சத்தில் தோன்றினேன் நான், உயர்ந்த மகாத்மாக்களுடைய வம்சத்தில் தோன்றினேன் நான், எனக்கு எப்படி இந்த இழிவான புத்தி உண்டாயிடுச்சு, அந்த பெண்ணாசையினால் இப்படிலாம் பின்னாடி அலைஞ்சினே. அதுதான் அங்கே சொல்கிறார். அந்த நெய் வந்து வார்த்தைனா நெருப்பில் மேலே மேலே அதிகரிக்குமே தவிர, அதுபோல் அவர்களிடத்தில் சந்தோஷம் அனுபவிக்க அந்த ஆசை அதிகமாக தான் ஆகுதே தவிர ஆசை குறையில்லை அப்படின்னு சொல்லி உடனே என்ன பண்ணுறார், அப்புறமா அவர் வைராக்கியம் அடைஞ்சு பகவானத்தில் சன்னியாசம் மேற்கொண்டு பகவானத்தில் அப்படி பக்தி கொள்கிறார். வைராக்கியம் அடைந்து ஞானத்தை அடைகிறார் அவர் புரூரவசு. அந்த கதை கொஞ்சம் விஸ்தாரமாக வருது, அங்கே 11ஆம் ஸ்கந்தத்தில் வருது. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா,
நம்ம ஏதோ புஸ்தகம் படிக்கிறோன்னு படிக்கக்கூடாது. இதெல்லாம் அனுபவத்தோடு ஒத்து பார்க்கணும். பாகவதத்தில் வாழ்க்கையோடு ஒத்து பார்க்கணும். பாகவதத்தை வாழ்க்கையோடு ஒத்து பார்த்தோம்னா தான் இதெல்லாம் நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணிக்கை நீ உனக்கு இப்போ நான் சொன்னேன் இல்லையா, பன்றியினுடைய மலத்துக்கு சமமானது இந்த காம சுகம் அப்படின்னு அந்த இந்த அருவருப்பு உனக்கு எப்போ உண்டாகனா நீ உன்னத ஸ்திதியில் வரும்போது தான். கிருஷ்ண பக்தியில் சிறந்து விளங்கும் போது இதெல்லாம் அருவருக்கத்தக்கதாக தோணும். இந்த கீழ்த்தரமான இச்சைகள்லாம் பெண் ஆசை, அழகாக இருந்தாலும் சரி இதுவாலும் சரி, அதெல்லாம் நாற்றம் தானே, நாத்தடித்த உடலில் நான் சமுந்தரம் அனுபவிச்சுட்டு போகிறேன். நீ சச்சிதானந்த சுரூபனாகிய கிருஷ்ண சௌக்கியத்தில் இல்லாத சௌக்கியம் அதுதான் நைராசியம் சர்வதாசம். ஆசை இல்லாதது தான் சிறந்த சுகம் என்று பிங்களை சொல்கிறாள். பிங்களை என்ற வேசி 24 குருக்களில் அப்படின்னா சொல்கிறேன். மாம்சம் ரத்தம் சீழி இருக்கக்கூடிய இந்த மனுஷனத்தில் நான் சந்தோஷத்தை அனுபவிக்கிறேன், பணத்துக்காக அந்த மனுஷத்தில் நான் படுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அவள் ஒரு வேசி, பிங்களை என்ற ஒரு வேசி. அந்த பிங்களை என்ற ஒரு வேசி சிறந்த குருவாக இருக்கிறா. யார்? தத்தாத்திரேயருக்கு. அப்போ யது மகாராஜனுக்கு உபதேசம் பண்ணுறார். 11 ஸ்கந்தத்தில் வருது இது. அப்போது அந்த பிங்களை வேசின்ற என்ன பண்ணுறான், எவனாவது பணம் கொடுப்பான், அவனோட சந்தோஷமாக. அவனுக்குள்ளே என்ன சந்தோஷம்? அந்த ரத்தம் மாம்சம் சீழி, இந்த மாம்சம் உடம்பு எலும்பு சதை இது இருக்கிற இந்த உடம்புல தான் நான் சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறேன். அதில் என்ன நான் சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு போகிறேன் அப்படின்னு நினச்சி பார்த்தா நம்ம ஹிருதயத்திலே இருக்கக்கூடிய பரமாத்மா கிருஷ்ணனுக்கானே, இவன் தானே சிறந்த கணவன். இந்த கிருஷ்ணன் இருக்கிறது சச்சிதானந்த ஸ்வரூபன், சுத்தமான பரிசுத்தமான இந்த பகவானத்தில் இருக்கிற சௌக்கியம் அந்த ரத்த மாம்சம் சீழி இருக்கிற அந்த மனுஷனால் ஒரு புருஷனால் கொடுத்துட முடியுமா அப்படின்னு அவள் வைராக்கியம் அடைஞ்சு அப்புறமா அந்த நிம்மதியாக தூங்குறாளாம். பணத்துக்காக ஆசைப்பட்டு இன்னொருத்தவங்க கூட படுக்காமல் அதை தூக்கி போட்டு அவள் தான் இவ தனியாக படுக்கல, கிருஷ்ணனோட படுத்து தூங்குறான். அவளுக்கு அந்த விதேக தேசத்தில் ஒரு கசாப் கடைக்காரன் கூட, வியாதன் என்ற கசாப் கடைக்காரன் சிறந்த ஞானியாக இருக்கான். பிங்களை என்ற ஒரு வேசி கூட மகா ஞானி ஆகிட்டா. அந்த தேசத்தினுடைய சாநித்தியம் அப்படி மனசை பரிசுத்தமாகிடும். அப்போ கிருஷ்ண பக்தியில் இருக்கும்போது அவன் மனசு பரிசுத்தமாகிடுச்சு. அந்த வேசி கூட பரிசுத்தமாகிட்டான். அதான் பாகவதம் படிக்கணுன்றது. பாகவதம் படிக்கும்போது உன்னை உயர்ந்த நிலை கொண்டு போயிடும். உயர்ந்த நிலை இந்த அசுத்தமான ஆசைகள்லாம் இந்த மனசை க்ரஷ் அவுட் பண்ணிவிடும், வாஷ் அவுட் பண்ணிவிடும். அதான் விதுநோதி சுகுருத் சதாம். பகவான் என்ன பண்ணால் ஹிருதயத்தை க்ளீன் ஆகிடுவானோ, சுத்தமாகிடுவானோ. உனக்குள்ளே இந்த பௌதிகமான ஆசை, இந்த கீர்த்தனமான ஆசைகள், இது என்னென்னா பெண் ஆசை சொன்னேன், பணத்தாசை, இதோடு சேர்ந்து மற்ற பணத்தாசை, மண் ஆசை, நகைகள், தங்க நகைகள் மேலே உள்ள ஆசை எல்லாமே இதோட கோட் பண்ண பார்த்தோம்னா, ஏன்னா ரொம்ப கீழ்த்தரமான ஆசை இதுதான் ரொம்ப அசுத்தமானது. மனசையும் கெடுக்கும், உடம்பையும் அசுத்தமாக்கிடும், பலவீனமாக்கிடும். ஆனால் இதை விட அதே மாதிரி தான் பணத்தாசை, அது கூட ரொம்ப மோசமானது தான். பணத்தாசை கூட அர்த்தோ அனர்த்தேக்ஷையா, அந்த பணத்தினால எவ்வளோ பேர் நீ விரோதிச்சிக்கிற, எவ்வளோ பேர் பகைச்சிக்கிற, எவ்வளோ பேர் அவங்களுக்கு விரோதமாக. ஏன்னா நீ பணக்காரனாக இருக்கிறதுனால ஏழைப்பட்டவங்களை நீ எவ்வளோ பேர் ஒதுக்கி தள்ளியிருக்க. அவங்க வந்தாவே நம்மளால் பணத்துக்கு தான் வராங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எவ்வளோ பேர் நீ இழிவுபடுத்தியிருப்ப, யோசிச்சு பாருங்க. அப்போ பணத்தினால விரோதபாவம் உண்டாகும். அப்போது அதுவும் நம்மளுக்கு அனர்த்தங்கள் தான். அப்போது பணத்தாசை மற்ற எல்லா ஆசைனாவே அனர்த்தம் தான், ஆசைனாவே கெடுதல் தான். அப்படின்னும் போது நைராசியம் சர்வதாசுகம். ஆசை இல்லாமல் இருக்கிறது தான் எல்லா நல்ல அதிகமான சௌக்கியம் அப்படின்னு பிங்களன்ற வேசி சொல்கிறான். எப்படி ஆசை இல்லாமல் இருந்தால் கிருஷ்ண இடத்துல ஆசை உண்டானா மற்ற ஆசைகள்லாம் நம்ம விட்டு போயிடும். அப்போ பாகவதம் படிக்கணும், பாராயணம் பண்ணணும். அந்த உன்னத ஸ்திதிக்கு வந்துட்டுனா இதெல்லாம் சே இதையா நான் பெருசாக மதித்தேன், இந்த அசுத்தமான சௌக்கியத்தை நான் பெருசாக மதித்தேன். ஆமாம், அது இல்லைன்னா உன் வாழ்க்கையே இல்லைன்னு நினச்சேன் ஒரு டைமில். அப்படியா? ஆமாம், அதுக்காக உயிரே கொடுக்கறதுக்கு துணிஞ்சேன் நீ. எத்தனை ஆண்கள் போல் அந்த பெண்ணுக்காக உயிரே கொடுக்க துணிறான். நடந்த விஷயம் தானே இதெல்லாம், நிறைய நடக்குது இல்லையா? யோசிச்சுப்பாங்க. எவ்வளோ கேவலப்படுறான், எவ்வளோ அவமானப்படுறான். ஆனால் அவர்கள் அந்த அந்த தலையணை மந்திரம் கதம் பிரியாயா அனுகம்பிதாயா சங்கம் ரகசியம் ருச்சிராம்ச மந்திரான். அவருடைய ரகசியமான சங்கத்துக்கு ஆசைப்பட்டு அவர் சொல்கிறதெல்லாம் ருச்சிகரமான மந்திரமா அது. ருச்சிராம்ச மந்திரான். நான் சொல்ல பிரகலான்னு சொல்கிறேன். இதெல்லாம் சாஸ்திரம் படிக்கணும், பாகவதம் படித்தா அதெல்லாம் எவ்வளோ பெரிய அஜ்ஞானம்னு நம்மளுக்கு நல்லா விளங்கும். ஆனால் சகஜமாக இருக்கும்போது நம்மளுக்கு அது பெருசாக தோணாது. பாகவதம் படித்தா சரி ஆமாம், நம்ம எவ்வளோ கீழ்நிலை தள்ளப்பட்டோன்னு அப்படின்னு நம்ம கண்ணால் நம்ம முகத்தை பார்க்குற மாதிரி சாஸ்திரம் நம்மளை அப்படி சுட்டி காட்டும், நம்மளை சரி பண்ணிட்டோம். இது ஆண்களுக்குன்னு மட்டும் நான் சொல்ல, பெண்களுக்கும் இதை பார்த்து இந்த மாதிரி கீழ்த்தரமான ஆசைகளில் விழக்கூடாதுன்னு தான். ஏன்னா பெண்களை என்ற வேசியானவள் என்ன பண்ணால் ஆண் சுகத்துக்காக ஆசைப்பட்டு கடைசியில் என்ன பண்ணா வைராக்கியம் அடைஞ்சு
அந்த ஆண் சுகத்தை விட கிருஷ்ண பரமாத்மாவுடைய சௌக்கியம்தான் ரொம்ப பெருசுன்னு உணர்ந்து அந்த கிருஷ்ணனோட தூங்கினாள் இல்லையா அந்த பிங்களை என்றவ, அப்படி உயர்ந்த விஷயத்துக்கு ஆசைப்படணும். அல்ப விஷயத்தினால என்னன்னா நம்ம கீழ்நிலைக்கு, அதான் சொல்கிறேன், பிரகலாத் சொல்கிற நாயினுடைய நிலைக்கு இறங்கிறான் ஒரு மனுஷன். ஆனால் அப்படி அந்த காமத்தை ஜெயிச்சிட்டானா பகவத்வாய கல்பதே, பகவானுக்கு சமமாயிடுறானா, உயர்ந்த உன்னத ஸ்திதிக்கு உயர்த்தப்படுறானா. வரும் ஒரே இதுதான் அந்த மனசை கீழ்த்தடி போனால் நாய் நிலைக்கு கீழே இறங்கிடுறோம். நீச்சமானது நாய் இல்லை, மிருகங்களில் அந்த நிலைக்கு இறங்கிடுமா. உயர்ந்தது என்னென்னா பகவானுக்கு சமமாயிடணும். எப்போ மனசு பரிசுத்தமான பிறகு, எப்போ கிருஷ்ண பக்தியில் உங்கள் மனசு உன்னத செய்தோன்னா அச்சே இதெல்லாம் இப்போது மலத்தை சாப்பிடக்கூடிய ஒரு பன்றி பார்த்தா அந்த மலத்தை பார்த்தாவே நம்ம அருவருப்போம், சின்ன ஒதுக்கிட்டோம் இல்லையா. அது மாதிரி இதெல்லாம் அருவருக்கத்தக்கதாக தோணுமா இந்த சௌக்கியங்கள்லாம், இந்த பெண் ஆசை காமன்லாம் பார்த்தா. அந்த உடம்பே ஒரு நாத்தம், மலம் சோறக்கூடிய அழுக்குகள் வழியக்கூடிய இந்த 9 துவாரங்கள் கொண்ட இந்த உடம்புல என்ன சௌக்கியத்தை அனுபவிச்சிட முடியும் அப்படின்ற எண்ணம் வந்துடும். இதுதான் நம்ம யயாதி சக்கரவர்த்தி கதையில், யயாதி சக்கரவர்த்தி வைராக்கியம் அடைஞ்சது, புருரவசு வைராக்கியம் அடைஞ்சது பார்க்குறோம். அப்போ சௌபரி மகரிஷியும் வைராக்கியம் அடைகிறார். இது மாதிரி நிறைய கதைகள் இருக்குது, சில விஷயங்கள் தான் சொன்னேன். அதே மாதிரி அஜாமலன் வைராக்கியம் அடைகிறார், நாமத்தினால பரிசுத்தமாகும். அந்த மனசு க்ஷணசங்கேன சாதுஷு, ஒரு க்ஷண சத்சங்கத்தினால மனசு பியூரிஃபை ஆகிடுச்சுன்னா. இப்போ நிறைய குரூப்லாம் பாகவதம் போடுறாங்க, அதெல்லாம் யாரும் கவனிக்கிறதில்ல. பாகவதம் ராமாயணம் எல்லாம் குரூப்பில், அது குரூப்பில் போகிறதே சத்சங்கம் தாங்க. நம்மளுக்கு நம்ம மனசு பரிசுத்தமாகும். அப்போ நீங்கள் என்னென்னா எந்த சங்கத்தை உங்களால் விட முடியல அந்த சங்கம் பகவானாக விட வச்சுடுவான். பகவானே அந்த சங்கத்துலேருந்து உங்களை விலக்கிட்டு சத்சங்கத்தை, ஏன்னா சத்சங்கத்தை நாடிட்டீங்களே நீங்கள், சத்சங்கத்தினால துஷ்ட சங்கம் விலகிட்டோம். சத்சங்கான் முக்த துத்சங்கோ அப்படின்னு பாகவதத்தில் சொல்லியிருக்கு. எப்போ இந்த துஷ்ட சங்கத்தை உன்னால் விட முடியாது. ஆனால் அந்த துஷ்ட சங்கத்து மேலே ஒரு மயக்கத்தினால அந்த துஷ்ட சங்கத்தை மறுபடியும் தொடர்பு கொண்டு அவரிடத்துலேயே நிற்போம். ஏன்னா ஏதோ ஒரு மயக்கம் உனக்குள்ளே இருக்குது. அந்த துஷ்ட சங்கம்னு தெரியாமல் ஏதோ ஒரு ஆசையில் மயங்குற அந்த சங்கத்தை உன்னால் விட முடியலன்னா, நீ சத் சங்கத்தில் ஏற்கொண்டானா துஷ்ட சங்கம் தன்னாலே விலகிட்டோம். நீ விட்டுருவே, அந்த துஷ்ட சங்கத்தை தேடி போகிறதுக்கு உனக்கு பயப்படுவேன். அந்த துஷ்ட சங்கத்தையே அருவருக்கத்தக்கதாக தோணும் உனக்கு. புரியுதுங்களா? ஆசையை உண்டாக்கக்கூடிய துஷ்ட சங்கம்லாம் அருவருக்கத்தக்கதான், அதை விட்டுடுவேன். எப்படி விட முடியும்னா அது சத் சங்கம் வேணும். சத் சங்கான் முக்த துத்சங்கா. இன்றைக்கி பாருங்கள், பாகவதம்லாம் குரூப்பில் போடுறாங்க, அதெல்லாம் நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணோம்னா நம்மளுக்கு அது சத் சங்கம் ஆகிடும். சத் சங்கம் ஆகிடுச்சுன்னா துஷ்ட சங்கம் ஒன்று விட்டு தன்னாலே விலகி போயிடும். நீ விட்டுடுவேன், இல்லை ஒன்று விட்டு போயிடும். நீ ஆனந்தமாக பாகவத்தில் ரமிப்ப, பாகவத்தில் ஆனந்தப்படு, பாகவத்தில் சந்தோஷப்படுவேன். திருப்பி பாகவதமே படிக்கலாம். எப்பா எனக்கு ஒரு ஆசிரியம் கிடைக்கிற வரைக்கும் தான் எனக்கு என்ன உபாயம் கிடைச்சிச்சுன்னு சொன்னால் இன்னொரு ரொட்டீனாக இதுலேயே தான் இருக்கும். இதை விட்டு வெளியே போனால் எனக்கு மாயை கவிடும், மாயை நம்மளை முழுங்கிடும் அப்படின்னு ஜாக்கிரதையாக இருந்துக்குன்னு நம்ம என்ன பண்ணோம், பாகவத பாராயணம், நாம சங்கீர்த்தனம், நாம சாண்டிங், இதுலேயே நம்ம மனசை வச்சுட்டு இருந்தோம்னா நம்ம பியூரிஃபை ஆகிடுவோம், ஃபஸ்ட் கிளாஸ் ஆகிடுவோம். உலகத்தார்கள்லாம் அது சௌக்கியம் தோணக்கூடிய விஷயங்கள் உனக்கு அருவருக்கத்தக்கதாக தோணும். ஆனால் நீ அனுபவிக்கிற அந்த உன்னத சௌக்கியத்தில் இருக்கும்போது பகவானே உன்னிடத்தில் பேசுவோம். அப்போ பியூரிஃபை ஆகிற சீக்கிரமாக மனசுத்தீன வித்தியதை. இந்த பாகவதத்தில் இருக்கிற கதைகள் நீ படிச்சுனாவே மனசு சுத்தமாகிடும். மனசுத்தீன வித்தியை, இதை தவிர மனசு சீக்கிரம் பரிசுத்தம் பண்ணக்கூடியது வேறு எந்த உபாயம் கிடையாது. காமக்ரோத ஜெயாத்மிகி தர்மாயமீரித, காமக்ரோத ஜெயத்து கூட இந்த தர்மம், இந்த பாகவதமே போதுமானது. துக்கம் தரித்திரம் எல்லாம் மனசால வரது தானே. அந்த துக்கம் தாரித்திரம் தௌர்பாக்கியம் எல்லாமே பாப பிரக்ஷாலன ஆயிடுச்சு. பிரக்ஷாலனா எரிச்சு சாம்பலாக்கிடுமா பாகவதம். நிறைய சொல்லியிருக்கு பாகவதம். அது சகல கல்மஷம் நாசனம். இந்த மனசுல இந்த கல்மஷம், இப்படிப்பட்ட காமம் குரோதம்லாம், இந்த கல்மஷங்கள்லாம் நாசம் பண்ணிடுமா, மொத்தம் வாஷ் அவுட் பண்ணிடுமா. கிருஷ்ணனுக்கு சந்தோஷம் உண்டாயிடுமா நீ பாகவதம் படிச்சுன்னா. கிருஷ்ண பிரியம் சகல கல்மஷம் நாசனம், எல்லா கல்மஷமும் நாசமாயிடும். அவ்வளோ பவர்ஃபுல் இந்த பாகவதம். இப்போ அதை சொல்கிறதுக்காக தான் இதெல்லாம் நான் சொல்லி வந்தேன். கீழ்நிலையிலேருந்து இப்போ மேல்நிலைக்கு வந்துட்டேன். இப்போ ஏன் கீழ்நிலையில் நான் சொன்னேன்னா, அது அப்படிப்பட்ட அது எந்த அளவுக்கு அவமானத்தை கொடுக்குது, யாருக்கு நம்ம பண்ணுறோன்னா ஏமாந்தே மறுபடியும் புனப்புன சரிவிதா சர்வனானம், திருப்பி ஏமாந்த விஷயத்தை திருப்பி ஏமாந்து இருக்கோம். பிஷ்ட பேஷகா, அரைச்சமாகவே நம்ம அரைச்சின்னு இருக்கோம். திருப்பி ஏமாந்த விஷயத்தையே ஏமாந்துருக்கு. எத்தனை நாள் ஏமாந்துன்னு பண்ணி, அப்போ வாழ்க்கை व्यर्थமாக போயிடுமே மனுஷ ஜென்மா. மித்யாஸ்வ ஜென்ம ஜனனி ஜலிதுக்க பாச்சா. அம்மாவுக்கு பிரசவ வேதனை கொடுத்ததை தவிர அவங்க அம்மாவையும் கரையேற்ற முடியாது, நீயும் கரையேற முடியாது. உன் வாழ்க்கை மித்யாஸ்வ ஜென்ம, உன்னுடைய வாழ்க்கையும் பொய்யா போச்சு. நரகத்துக்கு தான் நம்ம கடைசியில் என்ன எல்லாரும் செத்து போகிற மாதிரி நம்மளும் செத்து போகிறோம். நீ சம்பாதிச்ச பணம் பொருள் எல்லாமே இந்த ஜென்மத்தோடு முடிஞ்சு போகுது.
அடுத்த ஜென்மத்தில் எங்கே தூக்கி போடுவானோ பகவான். மனுஷ பிறவி தான் கிடைக்குமோ இல்லை மிருக பிறவி பறவையோ என்ன பிறவி கிடைக்குன்னு சொல்ல முடியாது. அதான் 84 லட்சம் ஜீவராசிகள் இதுதாமே, அதில் எந்த பிறவி தூக்கி போடுவான்னு தெரியாது, எங்கேயோ தூக்கி போட்டுருவோம். இன்றைக்கி அவசரமாக ரொம்ப முக்கியம் பணம் சம்பாதிக்கிறது முக்கியம், ஓடுறியே பணத்தை மூட்டை கட்டின்னு ஓடுற எப்படி ஐயோ கடமை. அப்போது என்னென்னா மிருத்யு சிரிக்குமா, மிருத்யு பார்த்து சிரிக்கேன், இவன் என் கண்ட்ரோலில் இருக்கிறான், எப்போ வேணாலும் இவனை தூக்கிடுவேன். ஆனால் என்னவோ 10 ஜென்மமாக 1000 ஜென்மத்தில் இதுதான் வாழ்க்கையினுடைய கடமை, இதுதான் லட்சியம் நினச்சின்னு இப்படி ஓடுறான பணம் சம்பாதிக்க அப்படின்னு மிருத்யு பார்த்து சிரிக்குமா. இது எங்கே சொல்லியிருந்தா 11ஆம் ஸ்கந்தத்தில் இந்த பூமியை ஆளணும்னு நினைக்கிறான் ராஜாக்கள்லாம் பார்த்து அந்த மிருத்யு சிரிக்குதான். இவன் என்னுடைய கைப்பாவை, என்னுடைய கை பொம்மை, இவன் என்ன விஷயத்தெல்லாம் ஆடப்படக்கூடிய, எப்போனாலும் இவனை நான் தூக்கிடுவேன். இவன் நம்ம 10,000 வருஷம் இருக்கிற மாதிரி நினச்சிக்கின்னு, ரொம்ப நாள் இருக்க போகிறான்னு நினச்சிக்கின்னு இப்படி ஓடுறானே அந்த குடும்பம், அப்படி ஓடிக்கிறானே, அப்படி பணத்தை சேர்க்குறானே, அப்படி அந்த பொண்ணுன்னு அலையிறானே, அந்த மண்ணை தன்னுடைய சொந்தமாக்கி நினைக்கிறானே, இந்த இடம் என்னது என் சொந்தம், இந்த நிலம், இதை நான் அபகரிப்பேன், இது என்னுடையது அப்படின்னு இது மேலே அவ்வளோ அபிமானம் கொண்டவனாக இருக்கானே. அதான் ஒரு வார்த்தை சொல்கிறேன், மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசைன்னு சொல்கிறாரு பாட்டில். அது மாதிரி இந்த மண்ணுக்காக இப்படி ஆசைப்படுறானே, இந்த என் சொத்து, இது என் நிலம், என் பொருள், இதை விட்டு விட மாட்டேன் அப்படின்னு அலையிறானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிருத்யு சிரிக்குமா. அந்த மிருத்யு தேவதை, அந்த மிருத்யுன்றது மரண தேவதை. எப்போனாலும் இவன் நான் தூக்கிடுவேன். இவன்னா இந்த சொத்துக்கு அதுக்கே என்னவோ கடன் பட்ட மாதிரி அப்படி ஓடி இந்த குடும்பத்துக்காக அப்படி ஓடி உழைக்கிறான், அப்படி அந்த குடும்பத்தை அப்படி ரட்சிக்கிறான், அப்படி பேயா பணத்துக்கு அலையிறான். ஏன் இப்படி ஓடுறான்? ஒரு க்ஷணத்தில் எல்லாத்தையும் மறக்கச்சிடும் அந்த மிருத்யுவானது. என்னென்னா அடுத்த பிறவியில் அவசரமாக ஓடின அந்த விஷயங்கள்லாம் ஒரு க்ஷணத்தில் உயிர் போயிடுச்சுன்னா நீ சம்பாதிச்சது இது பண்ணது எதுவும் கூட வரப்போதில்லை. அடுத்த பிறவியில் பார்த்தா எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணி எல்லாத்தையுமே எரேஸ் பண்ணிட்டோம் மனசில் ஞாபகம். அப்போ வேறு குழந்தை, வேறு அந்த குழந்தைக்கு அப்பா அம்மா எல்லாம் உண்டு, அந்த உறவினர்கள் என்னுடைய உறவுகள், என் சொந்த பந்தம் நீ கொண்டாடி போகிற. க்ஷண பங்குர் ஆயுஷா, ஒரு க்ஷணத்தில் ஆயுஷு போயிடும். அப்போ ராய காலத்தில் பசவகா இந்த சொத்து சுகம்லாம் வருமா? எப்படி கண்ணுக்கு தெரிஞ்சு பஷ்யன்னபின்ன பஷ்யதி, இதெல்லாம் இப்படி ஏமாற்றப்படுகிறோன்னு தெரிஞ்சே நம்ம ஏமாந்து போகிறோம் பாருங்கள். இது என்ன ஒரு முட்டாள்தனம் பாருங்களேன். இந்த ஒரு விழிப்புணர்வு பாகவதம் கொடுக்கும்போது சடனாக நம்மளுக்கு அதுதான் மைண்டில் சுருக்குன்னு உரைக்கணும். அதான் ஒரு க்ஷணசங்கேன ஒரு க்ஷண சாத்சங்கம் கிடச்சதுன்னா அஜாமலன் உடனே வைராக்கியம் அடைந்த வேசிய சங்கத்தை விட்டு உடனே ஓடினாம்பத்து கங்கை கரைக்கு ஓடு சத்சங்கத்தை தேடி ஓடினாம்பார். அப்படி அனவர்தான் நாமசங்க கீர்த்தனாதிபிகி நாராயண நாம சங்கீர்த்தனம் பண்ணாம்பார். அதை பிடிச்சிக்கோ. உபாயம் என்னன்னு தெரியாத வரைக்கும் தான் நம்ம கஷ்டப்படணும். உபாயம் கிடைச்சதுன்னா எங்கே சத்சங்கம் ஓடு அதுதான். இனிமேல் போதும். இந்த அந்த அஜாமலன் அந்த வேசிகளுடைய சங்கத்துக்குள்ள அந்த வேசி சங்கத்தில் இருந்தது போதும். இவரெல்லாம் ஒன்று நம்மளை காப்பாற்றவே முடியாது, எல்லாம் கைவிட்டாங்களே மரண சமயத்தில். அப்பா பிள்ளைலாம் அழதான் அழுவாங்க, அவங்கள காப்பாற்ற முடியாது. மட்டும்தான் அழதான் முடியும் அவங்களால, உன்னை காப்பாற்ற முடியாது. உன்னை காப்பாற்ற பகவான் தான் வரணும். அப்படியேப்பட்ட கஜேந்திரனை எல்லாம் விட்டு ஓட்டாங்களே. எல்லா வேலைகளும் கூட இருக்கும்போது நல்லா சந்தோஷமாக இருக்கும்போது நல்லா ஆடி பாடி கொண்டாடி நல்லா ஃபுல்லாக அந்த தடாகத்தில் நல்லா தண்ணி குளிச்சது, ஒருத்தர் வாரி அடிச்சிக்கிச்சு. அந்த தண்ணியில் எல்லாம் ஜாலியாக குளிச்சது, ஒருத்தர் வாரி அடிச்சது, ஒருத்தர் கொஞ்சம் குழா வச்சு எல்லாம் பண்ணிச்சு. அந்த யானைகள் உறவினர்கள் யானைகள் முதல்ல பிடிச்சோடனே எல்லாம் கரையேறிச்சு. ஒரு யானை கூட அந்த தடாகத்தில் இல்லை. ஏன்னா மற்ற முதல்கள் நம்மளை பிடிச்சிடுமோன்னு சொல்லிட்டு அந்த யானைகள்லாம் ஒரே ஓட்டம் ஓடி போச்சு. அந்த கஜேந்திரன்ற யானையை விட்டுட்டு அது கூட கூடி கொலாவும் போது சந்தோஷமாக இருக்கும்போது தண்ணியில் எல்லாம் குதிச்சுன்னு ஆடி பாடி கொண்டு அந்த குட்டி யானைங்க, பொன் யானைங்க, மனைவி யானைகள், நண்பர்கள் யானைகள், உறவினர் யானைகள், அப்பா அம்மா யானைகள், எல்லா யானையும் ஜாலியாக இருந்தது. டக்குன்னு என்ன பண்ணிச்சு, ஒரு முதல்ல பிடிச்சிதுன்னு தெரிஞ்சவொடனே ஒரே ஓட்டம் உடனே எல்லாம் கரை ஏறி மேலேருந்து பிடிச்சி தூக்குறாங்களாம். மேலேருந்து அந்த கஜேந்திரனை பிடிச்சி தூக்கி பார்க்குறாங்க, நடக்கலை. அவள்தான். அப்போ நான் வேறு தலைவனை தேடி போயிடுச்சு. அந்த யானைகள்லாம் கைவிட்டு போயிடுச்சு. அதை நம்மளால் காப்பாற்ற முடியாது. அப்படி தான் அந்த வேசியான அஜாமலை விட்டு போயிட்டா பற்றியா. 9 பிள்ளைங்களும் போயிட்டாங்க. ஒரு 10வது பிள்ளை நாராயணன், அவங்க கூட காப்பாற்ற வரல. அவங்க கிரீடனாக்கா சக்தம், அவன் விளையாட்டு மும்மூர்த்தத்தில் இருக்கான். நான் விளையாட்டு வர முடியாது, அம்மா அப்பா வந்துடுறாடே நீ வந்துடுறான்னு கூப்பிட்டா அம்மா அவன் என்ன பண்ணுறான், இல்லைம்மா நான் விளையாட போகிறம்மான்னு சொல்லிட்டு விளையாட்டு ஆசையில் இருக்கான் அவன். அப்பா கத்தி போகிற அதெல்லாம் கண்டுக்காத அப்படின்ட்டு அவள் சொல்லிட்டு போயிட்டா போகுது. இவனா அப்பா அப்படி தானே சாக கிடக்கிறாரு, அப்படி தான் கத்தி காட்ட போகிற விட்றா, நீ பாட்டு விளையாடுறான், நம்ம விளையாடலாம்னு சொல்லிட்டு பாட்டு விளையாண்டுக்குது அந்த பையன். அது வேசினுடைய பிள்ளை தானே, அப்படி தான் இருப்பான், வேறு எப்படி இருப்பான். இதெல்லாம் நினச்சி பாருங்களேன். அப்போ நம்மளுக்கு இந்த வைராக்கியத்தெல்லாம் உண்டாக்குறது தாங்க பாகவதம். அஜாமல வாக்கியத்தை பாருங்க, அப்படி தான்.
யார் காப்பாற்றணும்? காப்பாற்ற முடியாது இவங்களால. யமதூதர்கள் வந்து கழுத்தில் பாசத்தை போட்டாங்க. யார் காப்பாற்றினா? நமக்கு யாரோ உறவினர்கள் இருக்காங்க. நீ சொல்கிற நாராயணன்ற நாமம் நமக்கு உறவினர்களை காட்டி கொடுக்கும். அந்த நாராயணன் நாம சொன்னாலே இல்லையோ உறவினர்களை காட்டி கொடுத்துச்சு பாரியா, அந்த விஷ்ணு தூதர்கள். இவங்கள சரீர பந்துக்கள்லாம் பொய்யானவர்கள், ஆத்ம பந்துக்கள் நமக்கு இருக்காங்க. அவர்லாம் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. ஆனால் ஆபத்து சமயத்தில் அவங்க தான் வந்து காப்பாற்றுவாங்க. அந்த ஆத்ம பந்துக்கள் தான் நம்ம சத்சங்கம். இப்போ நம்ம சத்சங்கத்தில் பாகவதம் படிக்கிறோம், இப்போ குரூப்பில் வந்து பாகவதம் போகிறாங்க படிக்கிறாங்கன்னா அதுதான் நம்ம ஆபத்து பந்துக்கள், ஆபத்து பாந்தவர்கள் இவங்க தான். இந்த ஆபத்து பாந்தவர்கள் இந்த ஆத்ம பந்துக்கள் இவங்க தான். இவங்களை பிடிச்சிக்கோ. அப்போ உனக்கு சங்க சக்கரகத்தாக இருக்கிற மற்ற எல்லா உறவினர்களும் கண்ணுக்கு தெரியாதபடி கடைசி காலத்தில் ஜென்மல பரஸ்பம்சம் அந்தே நாராயண ஸ்மிருதி. அந்த நாராயண நினைவு வர்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் அது வந்துடுமா சத்சங்கத்தினால. மத்ஸ்மிருதி சாது சேவையா, என்னுடைய நினைவு சத்சங்கத்தில் இல்லாட்டி சத்சங்கமே இல்லை, என் நினைவே மறக்கடிச்சிடும். இந்த துஷ்ட சங்கமானது கிருஷ்ண பக்தியை மறக்கடிக்கிச்சு. மத்ஸ்மிருதி சாது சேவையினால்தான் என்னுடைய நினைவே வருமா. அப்போ அந்திம காலத்தில் அகம் ஸ்மராமி மத்பக்தம் யாமி பரமம் கதிம். அந்த கடைசி காலத்தில் நான் அவனை நினைக்கிறேன். இன்றைக்கி பாகவதம் படித்தான்ல சத்சங்கத்தில், அவள் பாகவதம் கேட்டான் இல்லையா, அந்த சத்சங்கத்துலேருந்து அப்போ தான் வந்து என்னென்னா உனக்கு உறவினர்கள் ஞாபகம் வர மாட்டாங்க. சங்க சக்கர கதாதாரியாக இருக்க பகவான் நாராயண் ஞாபகம் வருவான், கோதண்டபாணியாக இருக்கக்கூடிய ராமர் ஞாபகம் இருக்கார். அப்போ வித்தியஸ்த பாதனாக இருக்கக்கூடிய பிள்ளைங்களை இந்த சியாமசுந்தரன் உனக்கு ஞாபகம் வருவார். அப்போ வெண்ணத்திருந்த நவநீத கிருஷ்ணன் ஞாபகம் வருவார். உரல்ல கட்டுப்பட்ட அந்த தாமோரன் ஞாபகம் வருவார். அப்போ கோவர்த்தன உத்தாரணம் பண்ண அந்த கோவர்த்தன உத்தாரி ஆகிய கோவிந்தன் ஞாபகம் வருவான். அப்படி காளியன் நர்த்தனம் பண்ண அப்படிப்பட்ட காளிய மர்த்தனன் ஞாபகம் வருவான். இந்தந்த லீலைகள்லாம் அப்படியே ஞாபகம், நரசிம்ம ஞாபகம் வருவார், வாமனர் ஞாபகம் இருக்கார், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். அந்த பகவான்லாம் நமக்கு வராக அவதாரம், பூமி உத்தாரணம் பண்ண தட்டிப்பல்ல பூமியை தூக்கி கொண்டு இருக்கிற அந்த வராகமூர்த்தி நம்மளுக்கு ஞாபகம் வருவார். இந்த ரூபங்கள் தான் ஞாபகம் வரணும். மத்ஸ்யாவதார மூர்த்தியாக இருக்கக்கூடிய சத்தியவிரதன் ரட்சித்த அந்த ரூபம் ஞாபகத்து வரும். வாமனாவதாரத்துக்குள்ள பிரம்மச்சாரியாக அந்த ரூபம் ஞாபகம் வரும். பரசுராமர் ஞாபகம் வரும். பலராமன் ஞாபகம் வருவார். கிருஷ்ணன் ஞாபகம் வருவார். கல்கீர் ஞாபகம் வருவார். குதிரையில் வெள்ளை குதிரையில் வரக்கூடிய கல்கி பகவான் ஞாபகம் வருவார். பகவான் ஞாபகம், தத்தாத்திரேயர் பகவான் ஞாபகம் வருவார். நமக்கு தன்வந்திரி பகவான் ஞாபகம் இருக்கார். மோகினி ரூபத்தில் வர பகவான் ஞாபகம் வருவார். அப்போ காம்படமாடியன் அப்படியேப்பட்ட என்னது கூர்ம அவதாரத்தில் இருக்கிற பகவான் ஞாபகம் வருவார். கிருஷ்ணன் ஞாபகம் வருவான். இப்படிப்பட்ட இந்த அவதாரங்கள்லாம் நினச்சோம்னாவே மனசு சாந்தி கிடச்சிட்டு போகிறோம். இவங்க தான் நம்ம ஆத்ம பந்து, உண்மையான பந்து, பரமாத்மா. இதெல்லாம் நம்ம கேட்டு ஆனந்தப்பட்டு இந்த பாகவதத்தினால மனசு பரிசுத்தமான உடனே எந்த 5 வேசிகளோடு இருந்த அந்த துந்துகாரி அவன் பேசுகிற பேச்சு பாருங்க. அவன் தான் சொன்னான். நான் ஒரு ஸ்லோகம் சொன்னேன். அந்த ஸ்லோகத்தை துந்துகாரி தான் சொன்னா போல். ஆமாம், அது எனக்கு சொன்னார் இல்லை, உலகத்தையே சொன்னார். எனக்கு சொன்ன மாதிரி இருந்தது. அஸ்தி ஸ்தம்பம் ஸ்நாயு பப்தம் மாம்ச சோனித லேபிதம். இந்த உடம்பு வந்து அஸ்தி ஸ்தம்பம், எலும்புகளாகிற தூண்களால் நாட்டப்பட்டது அந்த உடம்பு. அதில் தோல் என்ற பையினால் மூடப்பட்டு தான். ஆனால் இதில் பஞ்சு வச்சு அடைக்கிறாங்க இல்லையா, ஒரு பையினா அதில் பஞ்சு வச்சு அடைக்கிற மாதிரி தான் இந்த மாம்சமானது போட்டு கொழுப்பு மாம்சம் இதெல்லாம் போட்டு அடைச்சிருக்காங்க. இதில் வந்து என்னென்னா தண்ணீர், இதில் வந்து சாரம் ஓட விட்டது மாதிரி என்னென்னா ரத்தத்தை ஓட விட்டுருக்காங்களாம். துர்கந்த பாத்திரம் இது. மலம் மூத்திரத்துக்கு தூக்கின்னு அலையிறமா, நம்ம கக்குசை தூக்கிட்டு அலையிறமா. இந்த வயிற்றுக்குள்ளே என்ன இருக்குது, கக்குசு மூத்திரம் இது தானே இருக்குது. அந்த நாத்தடிச்ச இந்த கக்குசை தூக்கிட்டு நம்ம அலையிறமா, மூத்திர புரிஷையோ அப்படின்னு சொல்லியிருக்கு. துர்கந்த பாத்திரம் அவைகள் இருக்கிற வரைக்கும் உடம்புல நாத்தம் வராமல் எப்படி இருக்கும்? 9 வாயில் நாத்தம், காதில் மூக்கில் சளி, கண்களில் பிழை, எல்லாமே மலம் மூத்திரம் எல்லாமே பார்த்தா உடம்பு பூரா வேர்வை. அந்த நாத்தம்லாம் தாங்க முடியாது. அந்த நாத்தத்தில் நம்ம சௌக்கியத்தை எதிர்பார்க்குறோன்னா அது ஆணுக்கு பெண்ணோ, பெண்ணுக்கு ஆணோ. என்ன ஒரு முட்டாள்தனம் பாருங்கள். இதுதான் நம்மளை இது வந்து சௌக்கியம்னு நினைக்கிறமேன்னா அதுதான் அஜ்ஞானம், அதுதான் மாயை. அப்படிலாம் சொல்லாத. அப்படிலாம் அதெல்லாம் அப்போ நீலாம் அனுபவிக்கலையா, நாங்களாம் அனுபவிக்கலையா? அனுபவித்தோம். எதனால்? பாகவதம் படிக்காதவர், பாகவதத்தை நல்லா தீவிரமான பக்தி யோகின பாகவதத்தில் தீவிரமாக சிவியராக ஈடுபட்டவருக்கு அப்புறம் மறுபடியும் அஜ்ஞானத்தில் விழுவோம், அது ஒரு விஷயம். ஆனால் இந்த கொஞ்ச நேரம் இந்த கதை பேசுகிற நேரமாவது நம்ம பரிசுத்தமாக இருக்கலாமே. அப்போ இதை பற்றி அடிக்கடி பேசணும்னா எப்பவும் பரிசுத்தமாக இருப்ப நீ. அப்போ பாகவதம்னா அந்த உன்னத ஸ்திதிக்கு நம்ம கொண்டு வந்தபோது இதெல்லாம் அருவருக்கத்தக்கதாக தோணும். இதெல்லாம் எப்போ சுகமாக தோணும்னா, இந்த நாத்தாட்சி உடம்பு எப்போ சுகமாக தோணும்னா பாகவதை விட்டு விலகி இருக்கும்போது தான் தோணும். பாகவத சங்கத்திலேயே பக்த சங்கத்திலே இருக்கும்போது இதெல்லாம் சேச்சே என்னது விட்புஜாம்பியே
அது அருவருக்கத்தக்கதாக தோணும். இது அருவருக்கத்தக்கதாக தோணும் போதே உனக்கு என்னென்னா பக்தியில் நீ வைராக்கியம் அடைஞ்சிட்டுன்னு அர்த்தம். அப்போ உன்னத ஸ்திதியில் வந்து பக்தியில் நீ எல்லாம் சுவைக்க தகுதியானவன் ஆகிட்டேன். அப்போ பாகவதம் இப்போ படிச்சு பாருங்க, தேன் மாதிரி இன்றைக்கும் பாகவதம் சூப்பராக இருக்கும் படிக்கிறதுக்கு. பாகவதம் சுவையாக இருக்கும். அந்த கிருஷ்ண பக்தியில் நம்மளால் தலைக்க முடியும். நான் சொன்னது வந்து 2-3 கதை தான் சொன்னேன். புரூரவஸ் கதை சொன்னேன், யய சக்கரவர்த்தி கதை சொன்னேன், சௌபரி மகர்ஷி கதை சொன்னேன். சில கதைகள் தான் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பாகவதத்தில் படித்து தெரிஞ்சுக்க. துந்துகாரி, அச்சாமலன், நிறைய பேர் அது மாதிரி பெண் ஆசையினால், மற்ற மதுபானத்தினால, தவறான செயல்களால், உயர்ந்த குலத்தில் பிறந்து தவறுகள் பண்ணக்கூடிய அந்த காலத்துலேயே இருந்திருக்காங்க. இதெல்லாம் நினச்சி பாருங்கள். இதெல்லாம் நினைக்கிறதுக்காக தான், நான் இதெல்லாம் நினைக்கிறது ஸ்மரணத்துக்காக தான், இதெல்லாம் நினைக்கிறதுக்காக தான் அந்த கதைகள் எழுதி வச்சுருக்காங்க, நம்மளுக்கு பாகவதத்தில் சொல்லியிருக்காங்க. படித்து பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும் பாகவதம். நம்மளுக்கு அப்படியே நம்ம சாமியார் போல நம்மளுடைய உண்மையான நிலையை, வாஸ்தவம் அத்திர வஸ்து சிவதம், வேத்தியம் வாஸ்தவம் அத்திர வஸ்து சிவதம், உண்மையான வேத்தியம் தெரிஞ்சிக்க வேண்டிய வாஸ்தவம் அத்திர வஸ்து, உண்மையான வஸ்துவை நம்மளுக்கு காட்டி கொடுக்குமா அந்த பாகவதம். அப்படிப்பட்டது பாகவதம். தெரிஞ்சிக்க வேண்டிய உண்மையான தத்துவத்தை புரிய வைக்கும் பாகவதம். நீ பொய்யான விஷயத்தை உண்மை நினச்சிருக்கு இல்லையா, அதெல்லாம் போய்கிடும். அப்படி பரிசுத்தம் பண்ணிவிடும் பாகவதம். நீங்கள் இன்னும் மூலபாராயணம் படித்தாலே நிறைய விஷயம் நம்மளுக்கு. இப்போ எனக்கு அந்த 9ஆம் ஸ்கந்தம் படிக்கும்போது, 9ஆம் ஸ்கந்தம் படித்து இப்போ கிருஷ்ணாவதாரத்தோடு இப்போ பூர்த்தி பண்ணியிருக்கேன் பாராயணத்தில். அதை படிக்கும்போது எவ்வளோ விஷயங்கள் நம்மளுக்கு கேதர் ஆகுது. திருப்பி படித்து பார்த்தேன், என்ன இது இப்படி சொல்லியிருக்கு எப்படின்னு. ஆமாம், இதெல்லாம் இப்போ நம்ம இதெல்லாம் சொல்கிறதுக்கு கூச்சப்படுவோம். காமத்தை பற்றி பேசலாம் கூச்சப்படுவோம். ஆனால் இங்கெல்லாம் சாஸ்திரம்லாம் அப்படி சொல்லாது. கூச்சம் இல்லாமல் நிறைய சொல்லியிருக்கு. நான் அதெல்லாம் நான் சொல்லுவேன், ஆனால் ரொம்ப சொல்லத்துக்கு நான் விரும்பலை. ஓரளவுக்கு தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன். இப்போ நான் இதை சொல்கிறதே என்னென்னா, இப்படி வெக்கத்தை விட்டு சொல்லியிருக்கேன்னு நினைக்காதீங்க. இதை கூட சொல்லலைன்னா அப்போ நம்மளுக்கு விழிப்புணர்வே ஏற்படாது. இந்த அளவுக்கு கூட நான் இறங்கி சொல்லலைன்னா விழிப்புணர்வு. இது இறங்கி சொல்கிறதில்ல, இதுதான் உயர்ந்த நிலையில் சொல்கிறது. பாகவதத்தில் இதை விட இன்னும் பயங்கரமாக சொல்லியிருக்கேன். அந்த அளவுக்குலாம் நான் சொன்னேன்னா நமக்கு ஆசையே அடுத்து போயிடும். ஆசை மேலேயே வெறுப்பு உண்டாயிடும் நம்மளுக்கு. கிருஷ்ண பக்தியில் நம்ம உடனே வந்துடும். அப்படி சொல்லியிருக்கு பாகவதத்தில், அவ்வளவு ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கு. நான் சொன்னது கொஞ்சம்தான். எதுக்கு அப்போ இது கூட சொல்லலைன்னா அப்போ எப்படி தான் நம்மளுக்கு பக்தி வரும்? எப்படி தான் நம்ம உலகத்தில் கொஞ்சமாவது வைராக்கியம், துக்க தோஷான தர்சனம். இவ்வளோ துக்கங்கள் இருக்குதுன்னு அந்த தோஷத்தை நம்ம பார்க்கணுமா? தோஷ தர்சனம் அது பார்க்கணும்னு சொல்லியிருக்கு பகவான். அது ஒரு உபாயமாகவே சொல்லியிருக்காரு. அந்த உபாயத்தை நம்ம கடைப்பிடிக்கலாம். எப்படி சொல்லுவாங்க? துக்க தோஷான தர்சனம். அனித்தியம் அசுகம். இந்த சுகமானது நித்தியமான இல்லாதது, அதே சுகம் இருக்கிற மாதிரி ஆனால் சுகம் இல்லாதது. இதெல்லாம் அப்படின்னு தெரிஞ்சுக்க வேணாமா? பகவத்தில் பகவான் சொல்கிறானா இல்லையா? பாகவத்திலே சொல்கிறானா இல்லையா? அப்புறம் ஆனால் இது நரக வாயில் அப்படின்னு சொல்லியிருக்கும்போது, நாம் மோட்சத்துக்காக நம்ம பிரயத்தனம் பண்ணுறோம். நாம் பாகவதம் படிக்கிறோம். நம்ம எப்படி இது கேர்லெஸ்ஸாக விட முடியும்? அதில் ஜாக்கிரதையாக தான் எடுத்து ஆகணும். அதனால் எல்லாரையும் வெறுத்துக்கணும்னு சொல்ல வரல, ஆணுக்கு பெண்ணுக்கு வெறுத்துக்கணும்னு சொல்ல வரல. மனசாலில் இருக்கக்கூடிய அந்த ஆசை, அந்த பூதம், அந்த காமம் என்ற பூதத்தை வெட்டி எறிங்க. ஜெகின்னு சொல்கிறாரு, வெட்டி எறி அந்த ஆசையை தூக்கி போடு. மனசளவில் அதை வெட்டி எறிஞ்சு மனசு பரிசுத்தமாக வச்சுக்கோ பாகவதத்தினால அப்படின்னு சொல்ல. சத்சங்கத்தினால நீ பியூரிஃபை ஆகிடுவேன், தன்னாலே ஆகிடுவேன். அப்படி பண்ணிவிட சத்சங்கம். சரி, ஓகே, இப்போ நம்ம ஏதாவது பூர்த்தி பண்ணிப்போம். ஆனால் இன்றைக்கி படித்தது, ஏன்னா நம்ம படித்து நம்ம மட்டும் அனுபவிக்கக்கூடாது, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசையினால்தான் இன்றைக்கி படித்த விஷயத்த இப்போ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. ராம 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 ராம. நம்ம எப்படி இருக்க வேண்டியவங்க? ஒரு புருஷன் எவ்வளோ பலவீனம் அடையிறான், எந்த சங்கத்தில் நாம் சேர்றோமோ அதனுடைய எத்பாவோ தத்பவதி, எதை பாவிக்கிறோமோ அந்த மயமாக நம்ம மாறிடும். இப்போ ஸ்திரீகளோட சேரும்போது அந்த ஸ்திரீ சுபாவமானது இவனுக்கு உண்டாயிடும். ஆட்டோமேட்டிக்காக என்னென்னா, இவன் தேவையில்லாதெல்லாம் கவலைப்படுவான், தேவையில்லாத புலம்பெல்லாம் புலம்புவான். அப்படி ஒரு துணிகரமாக எதையும் செய்ய முடியாது. இவனால் பயந்து வாழ்க்கையில் நடப்பான். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருப்பான். பேசுறதெல்லாம் பார்த்தா வேறு மாதிரி பேசுவான், ஒரு தாழ்வாக பேசுவான். அந்த ஒரு கட்டிலங்காலியாக சுதந்திரமாக எடுத்தங்கவுத்து நிச்சயமாக அப்படி ஜாலியாக 892 இருந்தால் பார்த்தியா, ஜாலியாக ஃப்ரீயாக அது மாதிரி இருக்க முடியாது ஸ்திரீ இப்போ அந்த சம்சாரத்தில் விழுந்த பிறகு இல்லையா? சரி, அந்த உயிரை தோறத்து கூட துணிஞ்சுவான். அப்படி ஒரு அந்த இது. ஆனால் கல்யாணம் ஆன பிறகு அந்த குடும்பத்தை காப்பாற்றணும் போது உயிரை கையில் பிடிச்சின்னு இருப்பான்.
பயப்படுவான் எல்லாத்துக்கும். இதெல்லாம் நான் சொல்ல பாகவத்தில் சொல்லியிருக்கிறதுலாம். அப்போ அந்த புறஞ்சின பாக்கியத்தில் அவள் அழுதா இவனும் அழறானா, அவள் சிரிச்சா இவன் சிரிக்கிறானா. அந்த புறஞ்சின பாக்கியத்தில் அப்படி வருதுங்க. அவன் அழுதா, அந்த பெண் அழுதானா, மனைவி அழுதானா இவனை அழுவானா, அவள் சிரிச்சா இவன் சிரிப்பானா, அவள் ஓடினா பின்னாடியே ஓடுவானா, அவள் கவலைப்பட்டா இவனும் கவலைப்படுவானா. அப்படிலாம் வருது. அந்த நிலைக்கு தள்ளப்படுவோம் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அந்த சம்சாரத்தில் அப்படி வாழ்வான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பதமாக நம்ம படிக்கணும். நான் என்ன பண்ண போகிறேன், பேசாமல் தமிழில் வெறும் பாகவத பாராயணம் நம்ம சான்ஸ்கிரிட்டில் படிக்கணும் இல்லையா, தமிழில் இருக்கிற பாகவதத்தை அப்படியே படிக்கலான்னு பார்க்குறேன். அந்த அர்த்தத்தை யாருன்னா விருப்பம் இருந்தால் அப்படி படிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் சொன்னீங்கன்னா, கமெண்ட்ஸில் நீங்கள் தெரிவிச்சிங்கன்னா, கண்டிப்பாக உங்கள் அபிப்பிராயத்தை கண்டிப்பாக தமிழில் இருக்கிற பாகவதத்தை அப்படியே பாராயணம் பண்ணலாம். அதில் எவ்வளோ விஷயம் சொல்லிக்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. இவ்வளோ விஷயம் இப்போ நான் சொல்கிறேன், கொஞ்சம் தான் நான் சொன்னது, இப்போ கொஞ்சம் தான், இன்னும் நிறைய இருக்குது இல்லையா. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் படித்து தமிழ்லேயே. வெறும் பாகவதம் மாத்திரம் ஸ்லோகம் இல்லாமல் வெறும் தமிழில் மட்டும் அர்த்தம் மட்டும் படித்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிச்சிங்கன்னா நம்ம அடுத்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்கள் அபிப்பிராயத்தை தெரிவிச்சிங்கன்னா, நான் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் தெரிவிச்சிங்கன்னா நான் என்ன பண்ணேன், பாகவதம் ஸ்லோகம் இல்லாமல் வெறும் அர்த்தம் மட்டும் படிச்சுன்னா அதில் நிறைய கதை வருது இல்லையா, அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கலாம். சரி, ராம 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 சீதாபதி ராம 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 கோபிகா அர்ஜுனஸ்மன் கோவிந்த கோவிந்த ஜெய் ஜானகாந்தஸ்மன் ஜெய் ஜெய் ராம ராம சீதாபதி ராம 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 ராம. நாம சங்கீதத்திலும் பாகவத பாராயணம் சத் சங்கத்திலே இருக்கணும். அதுதான் நம்மளுக்கு இப்போ சேஃப்டி, பாதுகாப்பு. ராம 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 ராம. சத் சங்கத்தை விட நம்மளை பியூரிஃபை பண்ணக்கூடியது வேறு எதுவுமே இல்லை. சரி, ஆனால் பழகிற இடம் சத் சங்கமாக இருக்கணும். மெயினாக பாகவதம் படிக்கிறவங்களாக இருக்கணும், பகவத் விஷயங்களை பேசுகிறவங்களாக இருக்கணும். அதுதான் முக்கியம். ராம 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 ராம. ஸ்ரீராமநாத சங்கீதத்துக்கு ஜெய், ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். சத் சங்கமாக இருக்கணும், பாகவதம் படிக்கலாம் இருக்கணும். ராமாயணமாக இருந்தாலும் சரி, ராமாயணம் படிக்கலாம் இருந்தால் அந்த சத் சங்கத்திலே இருக்கணும். வேறு பௌதிக விஷயம், குடும்ப விஷயம் அதெல்லாம் பேசக்கூடாது. எதுக்காக நம்ம சங்கத்தை சேர்த்தோம், பக்தி விஷயத்தை பேச அதை மட்டும் பேசிட்டு போனால் அப்போ தான் மனசு பரிசுத்தமாக இருக்கும், மனசில் கலங்கம் ஏற்படாது, சந்தோஷமாக இருக்கும். இதான் நம்மளுக்கு பாதுகாப்பு, சேஃப்டி, கவசம் நமக்கு சத் சங்கம். இதை பற்றி ராம 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 ராம. ஸ்ரீ ராமநாத சங்கத்துக்கு ஜெய், ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். ராம 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 ராம.